हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांत स्मरणं गोपिका जीवन स्मरणं सद्गुरु स्वामिनः सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः कल्पद्रुमं प्रणमतां कमलारुणाभं स्कन्दं भुजद्वयमनामयमेकवक्त्रं कात्यायनी प्रियसुतं कटिबद्धवामं कौपीनदण्डधर दक्षिणहस्तमीडे कृपासमुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वतीवामभागं सदाशिवं रुद्रमनन्तरूपं चिदम्बरेशं हृदि भावयामि। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचति हृद्यं पूर्णानुकम्पार्णवमृदुलहरी चञ्चलभ्रूविलासैः आनीलस्निग्धभक्ष्मावलिपरिलसितं नेत्रयुग्मं विभूते सान्द्रच्छायं विशालारुणकमलदलाकारमामुग्धतारम् कारुण्यालोकलीला शिशिरितभुवनं क्षिप्यतां मय्यनाथे। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீமத் பாகவதத்திலே தொட்ட இடங்களெல்லாம் தீர்த்தத்தோட பெருமையும் க்ஷேத்திரத்தோட பெருமையும் சாதுக்களோட பெருமையும் இதுவே சொல்லப்படுறது. பகவானுடைய கருணையும் எல்லா புராணங்களும் பாகவதமும் ஒன்னாயிடாது. புராணானாம் இதம் ததா அப்படின்னு வியாசாச்சாரியாலே 18 புராணம் எழுதின வியாசரே எல்லா நதியும் எப்படி கங்கை ஆயிடாதோ நிம்னகானாம் யதா கங்கா, எத்தனை நதிகள் இருந்தாலும் கங்கைக்கு ஈடா எதுவும் ஆயிடாதோ, எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் குருவாயூரப்பனுக்கு ஈடா எப்படி ஆயிட மாட்டாலோ, எத்தனை க்ஷேத்திரம் இருந்தாலும் காசிக்கு ஈடான க்ஷேத்திரம் கிடையாதோ, அதுபோல எத்தனை புராணம் இருந்தாலும் பாகவதத்துக்கு ஈடான புராணம் கிடையாது அப்படின்னு போய் கடைசி அத்தியாயத்துல நிம்னகானாம் யதா கங்கா தேவானாம் அச்சுதோ யதா க்ஷேத்ராணாஞ்சைவ சர்வேஷாம் யதா காஷீஹ்யனுத்தமா ததா புராணவிராதானாம் ஸ்ரீமத் பாகவதம் த்விஜாஹா அப்படிங்கிறார். எத்தனை க்ஷேத்திரம் இருந்தாலும் காசிக்கு ஒரு தனியான பெருமை. ஏன்னா விஸ்வேஸ்வரன் அன்னபூர்ணி விஷாலாட்சியோட தாரகநாமத்தை சொல்லி வரவாளெல்லாம் ஜீவிக்க பண்றா. மோட்ச புரியில காசியும் ரொம்ப முக்கியமானது. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி அப்படின்னு 4வதாக மோட்சபுரியில சொல்லப்படுறது. அந்த காசியில காசிக்கு போறேன்னு சொன்னாலே புண்ணியம். அகம் காஷீம் கமிஷ்யாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே போகவே இல்லை ஒருத்தன், அவன் மரிச்சா அவனோட கணக்குல என்ன எழுதியிருக்கும்னால் காஷி வாச பலம் லபேது. காசியிலேயே வாசிச்சு காசியிலேயே யோகக்ஷேமம் பண்ணி
பல வருஷங்கள் இருந்து உயிரை விட்டவனுக்கு என்ன பலனோ அந்த பலனா இருந்த இடத்துலேருந்து 1000-2000 கிலோமீட்டர் தாண்டி ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கான்னு தென்னண்டேன். நான் காசிக்கு போறேன் காசிக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவ்வளவுதான். அகம் காஷிம் கமிஷ்யாமி. அவனுக்கு அந்த பலனா காஷி வாச பலம் லபேது. இது மாதிரி ஒரு க்ஷேத்திரம் உண்டா? போறேன்னு சொன்னாலே புண்ணியம் உண்டா? சில க்ஷேத்திரங்களுக்கு இந்த மகிமை சொல்லப்படுறது. அருணையை நினைக்க முக்தி, ஸ்மரணாத் அருணாச்சலே அப்படின்னா. நினைச்சுட்டு இருந்தாலே போருமா அருணாச்சலேஸ்வரரே முக்தி. சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான், ஜென்மத்தை வீணாக கழிப்பேனோ. பூ கைலாசம் எப்படி பூ வைகுண்டம் ஸ்ரீரங்கம்னு சொல்றோமோ அதுபோல பூ கைலாசம் சிதம்பரம். சிதம்பரம் போகாம நான் இருப்பேனான்னு அழுதுண்டே இருந்தார். பக்கத்துல ஒருத்தர். பக்கத்துல தான் கிராமம் அவருக்கு, சீர்காழி கிட்டே. சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு இடப்பட்ட கிராமம்தான். அங்கேருந்து எவ்வளவு தூரம்? இன்னைக்கெல்லாம் காரில் போனோம்னா 20 நிமிஷம் தான் சீர்காழி சிதம்பரம். 1/2 மணியில போயிடலாம். ஆனா ரொம்ப வருஷங்கள் அவர் நித்திய சொல்லிட்டே இருந்தாராம். நாயன்மார்ல ஒத்த திருநாளை போவார் அப்படின்னு பேர். அவர் டெய்லி இதையே சொல்லிட்டு இருப்பார். நான் சிதம்பரம் போறேன், நடராஜாவை பார்க்க போறேன், சித்தபேசனை. சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான், போகாம இருப்பேனா, ஜென்மத்தை வீணாக கழிப்பேனோ. இந்த ஜென்மத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கி பேசினதை பேசி பிரகலாதன் சொன்னார், இந்த ஜனங்கள் இப்படியே பொழுத போக்குறாளே, ஆயுசு எவ்வளவு அருமையானது. புனச்சர்வித சர்வணானாம் அப்படின்னார். அதுபோல என் ஜென்மத்தை நான் வீணடிச்சுட மாட்டேன். நான் சிதம்பரம் போவேன். சிதம்பரம் என்னைக்கு போறேன் நந்தா அப்படின்னா, நாளைக்கு போவேன் அப்படின்னா. நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் கிளம்பியாச்சா அப்படின்னா, இல்லை இன்னைக்கு கொஞ்சம் காரியம் இருக்கு, நாளைக்கு போவேன் அப்படி சொல்லியே அவர் பேர் என்ன 63 என்ன நந்தனார்னு தேடினா கிடைக்காது. சிவன் கோவில்ல 63 இருக்கிற கோவில் அதிகம் உண்டு. கபாலீஸ்வரர், நம்ம திருவானை கோவில் மாதிரி சிவக்ஷேத்திரங்கள்ல 63 வச்சிருப்பாள் பல கோவில்கள்ல. அதுல நீங்க தேடி பாருங்க, நந்தனார்னு பேர் இருக்கா. அவர் பேர் நந்தனார் தான், நந்தன் தான். ஆனா நந்தனார்னு இருக்கா. பின்ன என்ன பேர் அவருக்கு இட்டிருப்பாள்னால் திருநாளை போவார் அப்படின்னு பேர். நாளைக்கு போறேன்னு சொல்லியே அவர் பேர் என்ன ஆயிடுத்துனால் திருநாளை போவார். நாளைக்கு போவேன். நான் போகாத இருந்துவிட மாட்டேன். ஒரு நாள் போவேன்னார். அது போல வந்துவிட்டார். சிதம்பரமும் வந்துவிட்டார். வாசல்ல நிற்கிறார். கோயிலுக்குள்ள போலையா அப்படின்னா, நான் போலாமாங்கிறார் அவர். வாசல்லையே நான் கோபுர தரிசனம் பண்றதுக்காக தான் சிதம்பரம் வந்தேன், நான்லாம் உள்ள போகக்கூடாது. பூமியில் புலையனாய் பிறந்தேனே, ஒரு புண்ணியம் செய்யாமல் இருந்தேனே, சுவாமி உன் சந்நிதி வந்தேனே, பவ சாகரம் தன்னையும் நான் கடந்தேனே, கரை கடந்தேனே, சரணம் அடைந்தேனே, தில்லை வரதான் எந்தன் பரிதாபமும் பாபமும் தீரவே நான் அங்கே வருகலாமோ ஐயா. நான் வரலாமா இப்படியே கேட்டுட்டே இருந்தார். கோயிலுக்குள்ள வரல. சிதம்பரம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனா உள்ள வரல. அப்புறம் உள்ள இருந்து நடராஜாவுக்கு இவரை பார்க்கணும்னு வேகம் உண்டாகி தீட்சிதால கூப்பிட்டு பூர்ணகும்பம் கொடுத்து, வாசல்ல ஒரு பக்தன் வந்திருக்கான், அவனை மாலை வாத்தியத்தோட கூட வாத்திய கோஷத்தோட கூட மாலை மரியாதையோட அழிச்சுன்னு வாங்கன்னு சொல்லி சித்சபேசன் தன் பாதத்துல சேர்த்துட்டார். குஞ்சித சரணத்துல. இப்படி திருவரங்கத்துல ரங்கநாதன் பாதத்துல ஆண்டாலும் திருப்பானாழ்வாரும் சேரகுலவள்ளி எல்லாம் சேர்ந்தாலும் பிபி நாச்சியார்லாம், அதுபோல சித்சபேசனோட காலிலேயே சில பேர் ஐக்கியமாயிட்டா. இன்னைக்கு சிதம்பரத்துல எங்க இருக்கால் அந்த பக்தால்னால் சித்சபேசனுடைய பாதத்துல ஜோதியா போய் ஐக்கியமாயிட்டா. அது மாதிரி பல மகான்கள். அவர் சிதம்பரம் போகாம இருப்பேனான்னார். அதுபோல சில க்ஷேத்திரங்கள்லாம் நினைச்சாலே முக்தி. நினைக்கிற கால வேளையில வெட்டியா பேப்பரை பார்த்துட்டு போன கதையெல்லாம் பேசிண்டு, வேண்டாத பேச்செல்லாம் வீட்டில் பேசிண்டு, வேண்டாத சப்தங்கள் ஒலிக்கிற சீரியல் எல்லாம் அலற விட்டுண்டு,
இப்படி இருக்கக்கூடாது. பொழுது விடிஞ்சதுலேருந்து பொழுது போகிறதுக்குள்ளே எத்தனை நல்ல ஸ்தோத்திரங்கள் முடியுமோ அதெல்லாம் சொல்லணும், நல்ல வார்த்தைகள் பேசணும், பகவன் நாமத்தை இடவிடாத சொல்லணும். ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரேன்னு இந்த வாக்கு நமக்கு தானே கிடைச்சிது. ஒரு கழுதையா பிறந்தா சொல்ல முடியுமா நல்ல ஸ்தோத்திரங்களே? அதுபோல காவேரி கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்கள்ல அடிக்கடி போய் ஸ்நானம் பண்ணணும். கங்கையில போய் விழுந்தா ஜில்லுன்னு இருக்கு, ஐஸா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. கங்கை ஹிமாச்சலத்திலேருந்து வரால் ஜில்லுப்புங்கிற தன்மை அதுகிட்ட இருக்கு. ஆனா எப்படி நினைச்சுட்டு ஸ்நானம் பண்ணணும்னால் அந்த கங்கை அவ்வளோ ஜில்லுப்பா இருக்கிற கங்கையும் நம்ம கண்ணீரால சூடாக்கிடணும். நம்ம கண்ணீரால சூடாக்கணும். எப்படி ஆக்குறதுனால் பரமேஸ்வரன் சிரசிலேருந்தே வருது. துருவசுவாமி ஸ்நானம் பண்ண தீர்த்தமாச்சே. இன்னைக்கு துருவ சரித்திரம் சப்தாகத்துல பாராயணத்துல பிரயோ விஷாலாம் அப்படிங்கிறார். பத்ரிகாசிரமம் போயிட்டாராம். 36,000 வருஷம் பகவான் ஆராதிச்சு 12 அக்ஷரங்களுடையதானே துவாதசாட்சரத்தை ஜபம் பண்ணினார். 5 மாசத்திலே பகவான் நேரம் வந்துவிட்டார். 12 அக்ஷரமுடைய மந்திரத்தை உபாசனை பண்ணினதுனால ஸ்தோத்திரமும் எத்தனை ஸ்லோகம்னால் 12 ஸ்லோகம். 10 ஸ்லோகம் இல்லை, 15 ஸ்லோகம் இல்லை, 12 ஸ்லோகம் துருவஸ்துதி. அதுல ஒரு ஸ்லோகத்துல கூட எனக்கு ஆயுஷ கொடு, ஆரோக்கியத்தை கொடு, பணங்காசை கொடு, வீடு வாசலை கொடுன்னு எதுவுமே கேட்கல. பின்ன அவர் சொல்றார் ஸ்தோத்திரத்துல, எனக்கு நல்ல பக்தியை கொடு, நல்ல சாதுக்கள் அடிக்கடி நான் இருக்கிற இடம் தேடி வரா போல அந்த பாக்கியத்தை கொடு. பூயாது அனந்த மகதாம் அமலாசயான. சாதுக்கள் வந்துட்டே இருந்தா தெரியாது, இல்லைங்கிறதே தான் தெரியும். சில இடங்கள்லாம் சூன்யமானதே தான் தெரியும். அடாடா அன்னைக்கு அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு இருந்ததேன்னு நினைச்சு அப்புறம் வாழ்க்கையில பார்ப்போம். அதுபோல பூயாது அனந்த மகதாம் அமலாசையான. துருவசுவாமி சொல்றார், எனக்கு நிறைய சாதுக்கள் நான் இருக்கிற இடம் தேடி வரணும். அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில சொல்றார், ஒரு கண் ஈண்ட மாட்டுக்கு தெரியாதா ஒரு குழந்தையை எப்படி காப்பாற்றணும்னு? அதுபோல உங்ககிட்ட நான் கேட்கறது என்ன இருக்கு? முட்டாள் ஜனங்கள் நின்றுட்டு எதையாவது கொடுன்னு உன்னை கேட்கறாள். மாதா பிதாக்கள்கிட்ட ஒரு குழந்தை கேட்டா அப்பா அம்மா செய்வாள். அவளே பார்த்து எப்படி செய்வாளோ அதுபோல வாஸ்ரேவ வத்சகம் அனுகிரக காத்தரோஸ்மான் அப்படிங்கிறார். பகவானும் கழுத்துல தான் போட்டுருந்த தங்க தாமரை மாலையை துருவசுவாமிக்கு போட்டுட்டு மறைஞ்சு விட்டார். திரும்பி வரத்தே வருத்தப்படுறார் துருவன். அடாடா நான் ஒன்று கேட்காத போயிட்டேனே. அவர் கொடுத்தார் 36,000 வருஷம் ஆயுசு, ஆரோக்கியம். யாருமே ஜெயிக்க முடியாததான ஒரு பதம் பூலோகத்திலையும் உனக்கு துருவ மண்டலமும் கொடுத்துட்டேன். பிரம்மாவோட ஆயுஷ்காலம் நீனு இருப்பேன்னு எல்லாம் கொடுத்துட்டேன்னார். அவர் வருத்தப்படுறார், நான் விஷ்ணு மாயையினால வஞ்சிக்கப்பட்டுட்டேன். நான் வாக்பானை அந்த சுருச்சியம்மா என்னை வருத்தப்படுத்தின அந்த காயத்தோடையே நான் வந்ததுல பகவான்கிட்ட முக்கியமா கேட்க வேண்டியதை கேட்காத விட்டுட்டேங்கிறார். என்ன கேட்கணும்னா, கருடன் மேல அந்த பகவானிடத்துல உன் காலில் உள்ள நூபுரத்திலேயோ இல்லை இடுப்புல இருக்கிற ஒட்டியானத்திலேயோ ஒரு மணியா என்னை பண்ணி உன்னோடையே அழிச்சுன்னு போயிடுன்னு கேட்க விட்டுட்டேன். உன் இடுப்புல இருக்கிற அந்த ஒட்டியானத்துல ஒரு மணியா என்ன ஆக்கி உன்னோடையே வச்சுக்கோ. உன் கங்கணத்துல இருக்கிற ஒரு பதிச்ச நவரத்னங்கள் பதிச்சதான கங்கணத்துல ஒரு கல்லா ஆக்கி என்னை உன்னோடையே வச்சுணும். உன் பாதத்துல நூபுரத்துல ஒரு மணியா நானும் இருப்பேன், என்னை அழிச்சுன்னு போயிடுன்னு கேட்க விட்டுட்டேனே. நான் வஞ்சிக்கப்பட்டுட்டேனே ஈஸ்வரமாயே நாளேன்னு வருத்தப்பட்டு அப்புறம் நேர கங்கைக்கு வந்துட்டார். 36,000 வருஷம் வாழ்ந்துட்டு பத்ரிகாசிரமம் வந்துட்டார். தஸ்யம் விசுத்தகரணஹ சிவவார் விகாஹ்யே பத்வாசனம் ஜிதமருன் மனசா ஹிருதாக்ஷாஹ. நேர பத்ரிகாசிரமம் அழகனந்தாவை தரிசனம் தான் பண்ண முடியுங்கிறார். பாகவதத்திலேயே தொட முடியாது. தொட்டா கை ஃப்ரீஸ் ஆகிடும், அவ்வளவு மைனஸில் இருக்கும் அங்கே குளிர். வீக்ஷயா அழகனந்தாயாஹா அப்படிங்கிறாள் பாகவதத்தில். கண்ணால் பார்க்க தான் முடியுமா, அதுவே பாக்கியமா அழகனந்தாவே. அங்கே ஸ்நானம் பண்ணுறாராம் 3 வேளை துருவசுவாமி. அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தவர், 36,000 வருஷம் வாழ்ந்தவர் அவர். தஸ்யம் விசுத்தகரணஹ சிவவார் விகாஹ்யே. சிவவாரி, வாரின்னா ஜலம். சிவவாரி அப்படின்னா என்ன? சிவ நிர்மால்யம். பரமேஸ்வரனுடைய தலையிலேருந்து கைலாசத்திலேருந்து விழறது ஜலம்னு. சிவவார் விகாஹ்யே. அங்க ஸ்நானம் பண்ணி அங்க ஒரு பாறையில உட்கார்ந்து பத்ரிநாராயணன் சந்நிதியில பத்வாசனம் ஜிதமருன் மனசா ஹிருதாக்ஷா. பிராணாயாமங்கள்லாம் பண்ணி முன்பு ஜபிச்ச துவாதசாட்சரியை திரும்பி ஜபிச்சு அவர் க்ஷேமத்தை அடைஞ்சார் அப்படின்னு இன்னைக்கு பாராயணத்துல. சப்தாகம்னா துருவச்சரித்திரம் முக்கியமா பாராயணம் பண்ணப்படுமே. இன்னைக்கு அது படிச்சது. அப்படி துருவசுவாமி ஸ்நானம் பண்ண தீர்த்தமாச்சேன்னு கண்ணீர் விட்டுண்டே குளிக்கணும் கங்கையில.
கங்கையில குளிக்கிறோம்னு சொன்னா துருவன் ஸ்நானம் பண்ண தீர்த்தம், சப்தரிஷிகள்லாம் ஸ்நானம் பண்ண தீர்த்தம். ஔத்தானபாதிஹி பரமபாகவதா வீரவ்ரதா பரமபாகவதா ஔத்தானபாதிஹி அஸ்மத் குலதேவதா சரணாரவிந்தோதகமிதி பஞ்சமஸ்கந்தத்திலையும் சொல்றார். என் குலதெய்வமான குருவாயூரப்பன் காலலம் என்ன தீர்த்தமாச்சே இந்த கங்கை. நேர குருவாயூரப்பன் காலை பிடிச்சிருந்து என்னால தொட முடியலைன்னா கூட எனக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு குருவாயூரப்பன் காலோட. என்ன சம்பந்தம்னால் அந்த கால் பட்ட தீர்த்தம் தானே இந்த கங்கை. அந்த காலில் அந்த கங்கையும் பட்டுது, இப்ப நானும் தொடறேன் இந்த கங்கையை. அப்ப அது மூலமா எனக்கு ஒரு கனெக்ஷன் குருவாயூரப்பன் காலில் ஏற்படுறது. அந்த கங்கையும் அவன் காலில் இருந்து பட்டுது, நானும் இப்ப அதுல ஸ்நானம் பண்றேன். பரமேஸ்வரன் சிரஸை தொடரா போல நினைச்சுக்கணும். அவர் தலையில விழுந்து வர கங்கை கரண்ட் இருக்குமோ, ஜலம்னு சொன்னா அதுல ஒரு கரண்ட் இருக்கும் இல்லையா, ஒரு சாந்தத்தியம். சிவன் தலையில இன்னைக்கும் விழுந்து விழுந்து வந்துட்டே இருக்கு அழகனந்தான்னா. இப்ப இங்க தொடரோமானால் இந்த ஜலம் அப்படியே போல மனசால நினைச்சு பார்த்தோமானா பரமேஸ்வரன் சிரஸ் வரையும் சம்பந்தம் இருக்கு. சப்தரிஷி மண்டலங்கள்ல எல்லாம் சம்பந்தம் இருக்கு, துருவமண்டலத்தோடெல்லாம் சம்பந்தம் இருக்கு. 33 கோடி தேவதைகளும் ஸ்நானம் பண்ணி ஆகாச கங்கைன்னு அப்புறம் பூலோகத்துக்கு வரா. ஹிமாச்சலத்திலையும் கோட்டிக்கணக்கான யோகீஸ்வரா ஸ்நானம் பண்ணி அந்த தீர்த்தத்துல, அதுதான் ஹரித்வாரத்துக்கு காசி பர்யந்தம் அதுல நம்ம குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பாக்கியம் தெரியாத இறங்குவாளா? ஜில்லுன்னு இருக்கு, ரொம்ப சுத்தமா இருக்கு ஜலம். சோப்பு போட்டு நன்னா வேஷ்டியெல்லாம் துவைக்கலாம், ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிக்கலாம், சட்டையெல்லாம் நம்மளும் நன்னா போட்டு ஷாம்பெல்லாம் போட்டு குளிக்கலாம்னு நினைப்பாளா? இதானு இதுல இருக்கிற அம்யூஸ்மெண்ட் பார்ட்ல இருக்கிற தீர்த்தம் மாதிரி நினைப்பாளா? கங்கையையும் காவேரியும் கோதாவரியும் யமுனையும் மகாபாகியம். நீன ஸ்நானபரஹா அப்படின்னார் மருதாளர் ஒரு சத்குரு சுவாமி. தெரியாத குளிச்சானால் அந்த அருமை தெரியாத. அந்த கங்கையில எத்தனையோ மீன் நீர் இல்லையா, எத்தனையோ தவக்களை ஓட இல்லையா, பாம்பு போகலையா, அதுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்னார் சத்குரு சுவாமி. இதுக்காக சொல்றேன், காவேரியில போய் குளிக்கிறோம்னு சொன்னால் காவேரி கரை கிடந்த கண்ணன் அப்படிங்கிறார் ஆழ்வார். கிளம்பின இடத்துலேருந்து தலக்காவேரி ரங்கநாதனுடைய பாதுகையிலேருந்து தான் கிளம்புறது, தத்தாத்திரேயர் பாதுகையிலேருந்து. அப்புறம் ஆதிரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டணம், அப்புறம் மத்தியரங்கம், அப்புறம் அப்பாலரங்கம், அப்புறம் கடைசியில பூம்புகார்கிட்ட அங்க ஒரு ரங்கம். அப்படி கடைசி பர்யந்தம் வழியில கபிஸ்தலம் கஜேந்திரவரத பெருமாள் காவேரி கரையோடையே இருக்கார். ஆடுதுறையில ஜெகத்ரக்ஷக பெருமாள். அந்த கடைசியில காமதேனுவால பூஜிக்கப்பட்ட அந்த நாராயணன், காமதேனுக்கு ஒரு சாபம் அங்க ஆராதிச்சால் பரிமள ரங்கம். இப்படி பல ரங்கம், ஆதிரங்கம், மத்தியரங்கம், அப்பாலரங்கம், இப்படி பல ரங்கநாதனுக்கு ரொம்ப இஷ்டமான தீர்த்தம் நினைச்சு நினைச்சு ஸ்நானம் பண்ணான். என்னோட குரு அடிக்கடி சொல்லுவார், கங்கைன்னு சொன்னா ராமன் ஞாபகம் வரணும். படகுல கங்கையில போனார், கங்கையில சந்தியாவந்தனாதிகள் பண்ணார். யமுனேன்னு சொன்னா கிருஷ்ணன் நினைவு வரணும். அதுபோல காவேரியை நினைச்சோமானால் ரங்கநாதனை நினைக்கணும் அப்படின்பார். ரங்கநாதன் இல்லாத தனியா காவேரின்னு தனியா நினைக்க கூட. அகண்ட காவேரி, நிறைய ஜலம் போறது, எத்தனை வயல் பாசனம் பண்ணலாம், அப்படி எல்லாமா யோசிச்சுட்டு இருப்பா. ரங்கநாதனுக்கு சம்பந்தமுடையதான தீர்த்தமாச்சே இது. ஆசையோட காவேரி மத்தியதேசே மிருதுதர பணிராட் போக பரியங்க பாகேன்னு படுத்துட்டு இருக்கா. அதுபோல புண்ணிய தீர்த்தங்கள்ல அடிக்கடி போய் ஸ்நானம் பண்ணணும், அதோட அருமை தெரியணும். எதுக்காக எத்தனையும் சொல்றேன், நாராயண சரஸ்ஸு வந்தாலாம் தக்ஷ பிரஜாபதியோட குழந்தை, 10,000 குழந்தைகள் ஹரியஸ்வால்னு அவ ஸ்நானம் பண்ணி ஜபங்கள்லாம் பண்ணினாள். அப்புறம் சபலாஸ்வால் அப்படிங்கிறவாள் திரும்பி வராள். அதே அத்தியாயத்திலேயே ஷஷ்டஸ்கந்தத்துல சொல்றா, 2 தடவை சொல்றா இந்த நாராயண சரஸ்வனுடைய மகாத்மியத்தை, குருவாயூர்ல இருக்கிற அந்த குளத்தை. ததுபஸ்பரிசனா தேவே வினிர்தூத மலாசயாக. ஸ்நானம் பண்றால் அந்த அந்த நதி அந்த குளம் எப்பேற்பட்டது, அந்த நாராயண சரஸ்னால். அந்த சரஸ்ஸு சாதாரண சரஸ்ஸு இல்லை, நாராயண சரோஜக்மோகம் எத்திர சித்தாக ஸ்வபூர்வஜாக, சித்தர்கள்லாம் சேவிக்கக்கூடியதான சரஸ்ஸு. ததுபஸ்பரிசனா தேவே வினிர்தூத மலாசயாக. அதை ஸ்பரிசிச்சதுமே ராகத்வேஷம் முதலிய அழுக்கெல்லாம் போயிடுறதான். சித்தசுத்தி, சித்தசுத்தின்னா என்ன அர்த்தம்னா, இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் மனசுல வச்சுட்டு வாழ்க்கை நடத்துறோம் பார்த்தேன், முழிச்சுட்டு இருக்கிற நேரம் முழுக்க. அதெல்லாத்தையும் அலம்பி விட்டுடும், அதெல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணி விட்டுடும். அதுக்கு தான் சித்த சுத்தின்னு பேர்.
யாரும் வேண்டாதவாள் கிடையாது, யாரும் வேண்டியவாளும் கிடையாது. நமே துவேஷ்யோஸ்தி நப்பிரியாஹா அப்படின்னார் கீதாச்சாரியர். எனக்கு பிரியப்பட்டவாளும் யாரும் இல்லை அர்ஜுனா, எனக்கு வேண்டாதவனும் யாரும் இல்லை. இல்லை என் தோல்ல கை போடுறியே, உத்தவாதிகள் எல்லாம் கொண்டாடுறியே, கோபிகைகளோட ராசம் பண்றியேன்னால் ஏ பஜந்தி துமாம் பக்தியா, என்ன பக்தியோட யார் வழிபடுறாளோ அவள்கிட்ட நான் பிரியத்தை செய்ய, என்கிட்ட யாரு பிரியம் செய்யறாளோ அவளுக்கு நான் திருப்பி பிரியம் செய்யறேன். தனிப்பட்டு என்கிட்ட ஒரு லிஸ்ட் கிடையாது, எல்லாருக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கே. அவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு பாக்குறது, ஐயோ அவனை காணுமே அப்படின்னு பதறது, இது எதுவுமே எனக்கு கிடையாது. எனக்கு வேண்டியவனும் யாரும் இல்லை, வேண்டாதவனும் யாரும் இல்லை அப்படின்னார் கீதை. அது மாதிரி ஏற்படுறதுக்காக தான் சாதனங்கள்ல புண்ணிய தீர்த்த ஸ்நானங்கள், மகாமந்திர ஜபங்கள், யாக யஜ்யங்கள், யஜ்ஞோ தானம் தபஸ்செய்வே பாவனானி மனிஷினாம் அப்படின்னார் கீதாச்சாரியன். இதெல்லாம் பண்ணி பண்ணி சித்தத்துல உள்ள இந்த மலங்கள் எல்லாம் போக்கிக்க. இதெல்லாம் என்ன பண்ணும்னால் பகவானை நினைக்கிறதுக்கு இடையூறு பண்ணும். இப்போ வேண்டாதவனை பற்றி ஒரு நிமிஷம் நினைச்சோன்னு வச்சுப்போம், ஒரு நிமிஷத்தோடு அது நிற்காது, 3/4 மணி போயிடும். திருப்பி இந்த ஆயுஷை யார் கொடுப்பாள் நமக்கு? அன்னைக்கு அவன் என்ன பண்ணான் தெரியுமான்னு ஆரம்பிச்சா 4 மணி நேரம் போகும் பேச்சு. இந்த 4 மணி நேரத்தில் எத்தனை அத்தியாயம் பாகவதம் படிக்கலாம், எத்தனை ராமநாமா சிவநாமா சொல்லலாம், எத்தனை கோவிலில் போய் பிரதட்சிணம் பண்ணலாம். நல்ல காரியத்துக்குன்னு உடையதான நேரம் நம்மளுடைய நேரம் ரொம்ப அருமையானது. எத்தனை ஸ்தோத்திரம் சொல்லலாம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் எத்தனை தடவை சொல்லலாம், அப்படி நினைச்சு பார்க்கணும். இது மாதிரி வெட்டியா பொழுது போக்குற காலங்கள்ல அடாடா இந்த நேரத்துக்குள்ள நம்ம நல்ல காரியம் எவ்வளவோ பண்ணலாமே அப்படின்னு தோணலாம். ததுபஸ்பர்ஷனா தேவே வினிர்தூத மலாசயாக ஜபம் தோ பிரம்ம பரமம் தே புஸ்தத்ர மஹத்தபா. இதே நாராயண சரஸ். இந்த நாராயண சரஸ் பத்தி இப்படி சொல்றதா பாகவதம். இதே நாராயண சரஸுக்கு நித்தியம் ஒருத்தர் வருவாராம், பெரிய கோட்டீஸ்வரர், தனவந்தன், நம்பூதிரி காலத்துல, பட்டதிரி காலத்துல. சரசு பரியந்தம் வருவாராம், குருவாயூரப்பன் கோவிலுக்குள்ள வரமாட்டாராம். அவருக்கு 90 வயசு. நினைவு தெரிஞ்ச நாளா வரார் நாராயண சரஸ்ல. எதுக்கு வராருனால் ஜலம் சுத்தமா இருக்கு, நன்னா இருக்கு, எண்ணெய் தேய்ச்சி குளிப்பார், நல்ல வாசனாதி எல்லாம் போட்டு குளிப்பார். பணக்காரராக இருக்கிறதுனால 90 வயசுலயும் இளம் யுவதிகளான பெண்கள் 10 பேர் அவரோட எப்போதும் கூட இருப்பார். அவ முதுகெல்லாம் தேய்ச்சி விடுவாள் ஸ்நானத்துக்கு. அவருக்கு சாலப்பெரம்பு அப்படின்னு பேர். நம்பூதிரியோட காலத்துல அண்ணா ஸ்நானம் பண்ணி அபியங்கம் பண்ணிப்பார் நாராயண சரஸ்ல. இதே நாராயண சரஸ்ல எண்ணெய் தேய்ச்சி குளிப்பார். சோப்பே தேய்க்க கூடாதுன்னா அவர் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பார். ஜவ்வாது போட்டு விட்டுப்பார், நல்ல பட்டு ஜரிகை அங்கவஸ்திரம் போட்டுன்னு இருப்பார். பைசா நிறைய இருக்கு, வாக்களை நல்ல தாம்பூலம் போட்டுன்னு இருப்பார். 10 யுவதிகளான பெண்கள் அவரோட சுத்தின்னு இருப்பார். பெரிய பங்களா, நல்ல வசதி, கொஞ்சம் சாஸ்திரமும் வாசிச்சிருக்கார். ஆனாலும் குருவாயூரப்பன்ட்ட எல்லாருக்கும் படிச்சதுனால வந்துவிடுமா பக்தி? படிச்சதுனால பகவான் இடத்துல ஈடுபாடு அது ஒரு நாளும் வரவே வர. படிக்க படிக்க திமிரு தான் வரும். என்ன போல படிக்கிறவன் யாருன்னு வருமே தவிர, பகவானிடத்துல அன்பு செய்யணுமானால் மனசு இலகணும். படிக்க படிக்க, அதுவும் இப்போ உள்ள லௌகீக படிப்பெல்லாம் மனசை கெட்டியாக்கிற, நல்ல ஒரு ஔத்தத்தியத்தை கொடுக்கற, நல்ல ஒரு அதப், ஒரு ஒரு காம்பீரியம்னு இவா நினைச்சுட்டு இருக்கா. இந்த படிப்பு சொன்னா வருத்தப்படுவாள். அது மாதிரி ஆயிடுறது. பகவானை நினைக்கிறதுக்கு ஹேத்து இல்லாத பண்ணிவிடுறது. இந்த படிப்புக்கு தகுந்த உத்தியோகம், உத்தியோகத்துக்கு தகுந்த வாழ்க்கை முறை, இது பகவானை விட்டு ரொம்ப எட்டி தள்ளி போய் ஆயிடுச்சுன்னு போய்டுறது. அண்ணா படிச்சிருக்கார், ஆனாலும் அவருக்கு என்னமோ கோவிலுக்குள்ள வரணும்னு தோணல. ஆனா நாராயண சரஸ்ல ஸ்நானம் பண்ணுவார். இப்ப எந்த நாராயண சரஸுக்கு தக்ஷ பிரஜாபதிகளோட குழந்தை எல்லாம் வந்தா மகாமந்திரங்கள்லாம் ஜபிச்சால்னு சொல்றேனோ, 10,000 குழந்தைகள், 1000 குழந்தைகள், அதுல இந்த சாலப்பரம்பு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு, வாசனாதி எல்லாம் போட்டு குளிச்சு, தைலங்கள்லாம் போட்டு ஊற வச்சு பண்ணிட்டு இருப்பார் கரையில. ஒரு நாள் நம்பூதிரி நித்தியம் நாராயண நம்பூதிரி கோவிலுக்கு போறதையும் வரதையும் இவரை கவனிச்சுட்டே இருந்தா. என்ன இப்படி இருக்கானே, நாராயண சரஸ் வரைக்கும் வந்துட்டா, இன்னொரு 10 அடி வந்தா குருவாயூரப்பன் தீப ஜோதியில. இந்த காலம் மாதிரி ரொம்ப கூட்டங்கள்லாம் இல்லை. 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கினாதான் போக முடியும் கொடிமரத்துக்குள்ளேங்கிற போலெல்லாம் இல்லை. டிக்கெட் இல்லாத ஒரே கோவில்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ரொம்ப காலமா கதையில. இப்போ அங்கேயும் வச்சுட்டா டிக்கெட் இல்லாத எல்லா பக்தாலும் சமம்னு சொல்ற கோவில் குருவாயூர் தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொல்லியிருக்க வேண்டாமோ என்னமோ, அப்புறம் நினைச்சுக்கிறேன் நான். அது இப்போ 1000 ரூபாய் டிக்கெட்டு, அது ஏதோ ஒரு காரணமா சொல்லி கொடிமரத்துக்கிட்ட விட்டுடுறா. நேர டிக்கெட்டுன்னு வைக்காம அது ஏதோ தீப வழக்கு வழிபாடு, வெடி வழிபாடு எதையோ சொல்லி அதுக்கு ஒரு சீட்டை போட்டு நேர கொடிமரத்துக்கிட்ட விட்டுடுறா. அது சௌரியமாக தான் இருக்கு முடியாத வாளுக்கு, ஏதோ அவசரமா போற வாளுக்கு. ஆனாலும் இன்னைக்காவது இவ்வளவு கூட்டம். சாலப்பெரம்பு நம்பூதிரி காலங்கள்லாம் யார் இருந்திருப்பா? தீபம் போட்டிருப்பா, ஏதோ மேல்சாந்தி இருப்பா.
பூந்தானம், குரூரம்மை, வஞ்சுலா, இது மாதிரி பெண்கள் பக்தால் தான் ஏதோ 10 பேர் கோவிலை சுத்தின்னு இருந்திருப்பார். அதுல நம்பூதிரி நினைக்கிறார், இந்த சால பரம்பு இங்க நாராயண சரஸ் வரைக்கும் வந்துட்டானே, இன்னொரு 10 அடி வந்தா தீப ஜோதியில பகவானை பார்க்கலாமே, பார்க்கலையேன்னு ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், சாலப்பரம்பு இப்படி பொழுத போக்கின்னு இருக்கியே, அதுவும் நாராயண சரஸ்ல வந்து இப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுண்டு எண்ணெய் எல்லாம் போட்டு ஊற வச்சுண்டு, ஏதோ தைலங்கள்லாம் சொல்லுவா கேரளத்துல பலவித தைலங்கள், அதெல்லாத்தையும் போட்டு ஊற போட்டு எண்ணெயில அப்புறம் வந்து வாசனாதி எல்லாம் போட்டு குளிச்சுன்னு இருக்கா. இப்படி எல்லாம் பண்றையே, இன்னொரு 10 அடி தாண்டி வந்தா குருவாயூரப்பனை பார்க்கலாமேன்னா சுருக்குன்னுது அவருக்கு. இன்னைக்குமே அவர் சொன்னதில்லை, அவர்கிட்ட ஒரு இவரும் படித்தவர்ங்கிறதுனால ஒரு மரியாதை உண்டு சாலப்பரம்புக்கு. நாராயண சரஸ்ல ஒரு நாள் ரொம்ப தாங்காம சொன்னாராம், இவ்வளவு தூரம் வந்துட்டே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கேன்னு நாராயண சரஸுக்கு. குளிச்சு முடிச்சதும் தலை தவிட்டின்றதும் நேராக போய் சாப்பிட தான் போறேன், இதுக்கு மத்தியில ஒரு காரியம் பண்ணேன், குளிச்ச உடனே டேபிள்ல உட்காரணுமா, குருவாயூரப்பனுக்கு போய் ஒரு துளசியை வச்சோம், நமஸ்காரம் பண்ணோம், அச்சுதான்மா நந்தான்மான்னு ஒரு சொம்பு தண்ணியாவது கொட்டினோம், சந்தியாந்தனம்னு முழுசா பண்ணலன்னாலும் ஒரு சொம்பு தண்ணியாவது கொட்டும்பார் எங்க தாத்தா. இந்த ஜென்மா கொட்டிகிட்டே இருந்தா அடுத்த ஜென்மா மந்திரம் சொல்லி கொட்டுறா போல ஒரு பாக்கியம் வருண்டா, ஒரு அபியாசம் வேணும், வெறுமனையாவது கொட்டு தண்ணி ஏம்பார் எங்க தாத்தா, கொட்டினேன்னு பொய்யாவது சொல்லு அப்படின்பார். குளிச்சது உடனே சாப்பிடணுமா டைனிங் டேபிள்ல, நெத்திக்கு கூட இட்டுக்காத, நேர போய் சாப்பிட தான் போறேன், அதுக்கு முன்னாடி என் அப்பனை வந்து தீப ஜோதியில ஒரு நாள் பாரு, நமஸ்காரம் பண்ணேன்னார். அவரே சொல்றா, தன் நவதி எனக்கு வயசு இப்போ 90 ஆயிடுத்துங்கிறா. நேர குருவாயூரப்பன் நடக்கி வந்தார். என்னவோ நாராயண நம்பூதிரி சொல்றாரேன்னு இந்த சரஸுக்கு வந்தவர் இவர் சொன்னாரேங்கிறதுக்காக வந்தார். ஒரு நமஸ்காரம் பண்ணார் குருவாயூரப்பனுக்கு. நமஸ்காரம் பண்றதே ஒரு ஸ்லோகம் சொல்றா, அப்தார்த்தேன ஹரிம் பிரசன்னமகரோதி ஔத்தான பாதிஷிஷுஹு சப்தாஹேன நிருபः பரீட்சிதவலா யா மர்ததः பிங்களா खट्वांगो घटिकाद्वयेन नवति प्रायोपि तन्नव्यथे तम कारुण्य निधिं प्रपद्य शरणं शेषायुषा தோஷயே. என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தவர் நம்பூதிரி சொன்னாரேன்னு வந்தார் நடைக்குள்ள. 90 வயசு வராதவர். என்ன ஒரு இது பாருங்களேன், நாராயண சரஸ் வரைக்கும் வந்தவர் கோவிலுக்குள்ள வந்தது இல்லையா, அன்னைக்குதான் வராராம் நம்பூதிரி சொன்னாரேன்னு. இப்படி எல்லாம் இருப்பா. உங்களுக்கு நான் சொன்னா அது வேடிக்கையா இருக்கும், க்ஷேத்திரத்துல விசாரிச்செல்லாம் தெரியும். வராதவாலும் இருப்பா. நல்ல க்ஷேத்திரங்கள்ல ஒரு புறப்பாட்டுக்கு கருட சேவை கூட வரமாட்டா, ஒரு முக்கியமான ஒரு புறப்பாடு தேருக்கு கூட ஐயோ அங்க போய் கூட்டம், யார் போறது, அங்கே லோக்கல் சேனல்ல காட்டுறா, அங்கேயே பார்த்துட்டு இருந்துடுறேன் அப்படின்னு இருக்கிறவாலும் இருப்பா. அதை கூட பார்த்தாலும் தேவையில்லை, அதுவும் பார்க்காம ஏதோ டிஃபன் காஃபி சாப்பிட்டு இருக்கிறவாளும் உண்டு. அதுபோல இந்த நாராயண நம்பூதிரி காலத்துல இவர் வராமலே இருந்தவரே 90 வயசு கிழவரே மன்மத நாட்டம் இருப்பாராம். நல்ல ஐஸ்வர்யம், தங்க பஸ்மங்கள்லாம் சாப்பிட்டு நல்ல உயரம் ஆஜானுபாகுவா இருப்பார். அவரை வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணேன், என் அப்பனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட, கிருஷ்ணா ஏகோபி கிருஷ்ணஸ்ய கிருத பிரணாம, பீஷ்மாச்சாரியால் சொல்றாள், என் குருவாயூரப்பனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட, நீ ஒரு நமஸ்காரம் பண்ணையானால் 10 அஸ்வமேத பலனை கொடுப்பாண்டா என் பிரபு. தசாஸ்வமேத அவபுதேன துல்லியா. கங்கா யமுனா சங்கமம் பிரயாகேல போய் அஸ்வமேதாதி யஜ்ஞங்கள் பண்ணி நூற்றுக்கணக்கான சொர்ணங்களையும் கோக்களையும் தானம் பண்ணி அவபுருத ஸ்நானம் பண்ணா என்ன பலனோ அந்த பலன்றா என் குருவாயூரப்பனுக்கு நீ ஒரு நமஸ்காரம் பண்ணையானா. ஏகோபி கிருஷ்ணஸ்ய கிருத பிரணாம, பீஷ்ம ஸ்தவராஜத்துல போய் சொல்றா. தசாஸ்வமேத அவபுருதேன துல்லியா. அப்புறம் சொன்னார், 10 அஸ்வமேதம் பண்ணவனுக்கு கூட கர்மவசமா திரும்பி ஜென்மா வந்தாலும் வந்துடும், என் குருவாயூரப்பன் காலை பிடிச்சிருந்தவனுக்கு ஜென்மா கிடையாது. தசாஸ்வமேதி புனரேதி ஜென்மே கிருஷ்ண பிரணாமி நபுனர்பவாயா. கிருஷ்ணனை நமஸ்கரிக்கிறவனுக்கு ஜென்மம் கிடையாது அப்படிங்கிறார் பீஷ்மர். அதுபோல சொல்றவா சொன்னா சுருக்குங்கும் மனசு, எல்லாரும் சொன்னாலும் எல்லாருக்கும் மனசுக்கு படாது. நாராயண நம்பூதிரி எப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தர், சாலபரம்பு நாராயண சரஸ்வதி வரைக்கும் வந்துட்டியே, ஒரு நமஸ்காரம் என்னப்பான்னு போய் பண்ணேன். கொடி மரத்துல தீப ஜோதியில நம்மளை பார்த்து சிரிச்சுன்னு இருக்கே அந்த குழந்தை, நம்மளை எதிர்பார்த்துட்டு போய் ஒரு நமஸ்காரம் பண்ணேன்னால் நேர வந்தார் நடக்கி வந்தவர். இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணதுதான், அப்புறம் எழுந்துக்கவே இல்லை. அவரோட சரித்திரத்துல அவர் சொல்றார்,
90 வயசுல உன் கோவிலுக்குள்ள நான் வந்திருக்கேன் அப்பா, நானும் சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கேன், பாகவதங்கள்லாம் எனக்கு தெரியும், என்னமோ வரணும்னு தோணல. ஆனா உன்னோட கருணையை நான் தெரியாதவன் இல்லைன்னா, நாஸ்திகன் இல்லைன்னா. அப்தம் அப்தம்னா ஒரு வருஷம். அதனாலதான் அப்த பூர்த்தின்னு சொல்றான். ஆண்டி நிறைவே ஒரு வருஷம்னு சொல்றதுக்கு அப்தம்னு சம்ஸ்கிருதத்துல பேரு. 100 வயசு இருந்தவால சகாப்தம்னு அதுக்காக தான் சொல்றா. 100 வருஷத்தை கணக்கிடுறதுக்கு, 10 வருஷத்தை கணக்கிடுறதுக்கு ஒரு பேர் சொல்றாள் இங்கிலீஷ்ல. சம்ஸ்கிருதத்துல தசாப்தம்னு பேரு. 100 வருஷத்தை கணக்கிடுறதுக்கு சதாப்தம்னு பேரு, சகாப்தம்னு பேரு. அப்தம்னா வருஷம். அப்தார்த்தேன ஹரிம், ஒரு வருஷத்துல பாதி. 5 மாசம் தபசு முடிஞ்சது, 6வது மாசம் கருடாரூடனாய் நீ வந்துட்டே ஒரு குழந்தைக்கு. அப்தார்த்தேன ஹரிம் யாருக்கு? பிரசன்னமகரோத் ஔத்தானபாதி சிசுஹு, உத்தானபாதனுடைய பிள்ளைக்கு 6வது மாசம் வந்துட்டேல் கருடாரூடனாய். உங்களோட அனுகிரகத்தை வைகுண்டத்திலேருந்து உங்களை இறக்கிறதுக்கு அவன் மெனக்கட்ட காலம் 6 மாசம் தான். 5 மாசம் தபஸ முடிச்சான், 6வது மாசம் உங்களை இறக்கிவிட்டான் கருடாரூடனாய். மதோர்வணம் பிருத்யதிருக்ஷயாகதஹா, இன்னைக்கு சொல்றா சுகாச்சாரியா, தன் பக்தனை பார்க்கணும்னு மதுவனத்துக்கு ஓடி வந்தாராம் கருடாரூடனாய். மதோர்வணம் பிருத்யதிருக்ஷயாகதஹா அப்தார்த்தேன ஹரிம் பிரசன்னமகரோத் ஔத்தானபாதி சிசுஹு. 6 மாசத்துல துருவசுவாமி உங்களோட அனுகிரகத்தை அடைஞ்சான். உத்தானபாதனுடைய புள்ள சாலப்பரம்பு சொல்றான், உன் அனுகிரகத்தை அடையிறது ரொம்ப சுலபம். 6வது மாசத்துல வைகுண்டத்திலேருந்து உன்னை ஒரு குழந்தை இறக்கி விட்டான். அடுத்ததா இன்னொருத்தன் என்ன பண்ணான், 7 நாள்ல உன் அனுகிரகத்தை அடைஞ்சு விட்டான். சப்தாகேன நிருப பரீட்சித்து, 7 நாள் பரீட்சித்து எல்லாருக்கும் கதை சொன்ன சுகருக்கு உள்பட டாடா காமிச்சுட்டு வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்துட்டு கிளம்பி போயிட்டார் பரீட்சித்து. கதை சொன்ன சுகருக்கு கூட அப்புறம்தான் ஜீவன் முக்தி. முதல்ல மோட்சம் போனது யாருன்னாலும் பரீட்சித். அதனால ஸ்லோதாக்கு வக்தாவை விட பலன் அதிகம்னு சொல்லிவிட்டா. ரொம்ப அநியாயம் இது. கஷ்டப்பட்டு ஸ்லோகங்கள்லாம் நெற்று பண்ணி சொல்றவாளை விட கேட்கிறவாளுக்கு பலன் அதிகம்ங்கிறார். அது பரீட்சித்தை பார்த்துக்கோங்கிறார். சுகர் பார்த்துட்டே இருக்கிறதையே அவர் வைகுண்டத்திலே விமானம் வந்து பரீட்சித்து போயிட்டார். சப்தாகேன நிருப பரீட்சித்து, 7 நாள்ல ஒருத்தர் கரையேறினார். அப்புறம் அபலா, அபலான்னா ஒரு ஸ்திரீ, பிங்களான்னு பேர். வேஷ்யா பிங்கா, வேஷ்யா நாம பிங்களா. சுகாச்சாரியாலே அவளோட கதையை சொல்றார் ஏகாதச ஸ்கந்தத்துல. ஜனகபுரியிலே ஒரு வேஷியா அவள், பிங்களான்னு பேரு. சாயரக்ஷா ஆனா தலை நிறையா பூ வச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு வீதியில் எப்படி நடப்பால். கால் சலங்க சத்தம் கேட்க, கை வளையல் சத்தம் கேட்க, எப்படி போற வர விட்ட புருஷனை பார்த்துட்டு இருப்பாள். வாசத்தினேலையும் அப்படி சிரிச்சுன்னு பேசிட்டு தாம்பூலம் போட்டுண்டு. யாராவது ஒரு தனிகன் வந்தானா அந்த ராத்திரி அவனோட பொழுது என்ன கிடைக்கிறதோ அவன்கிட்ட வாங்கிப்பால். இப்படி ஜீவனம் பண்ணிட்டு இருந்த ஒரு வேசி வயசாயிடுது. வாசல் அலங்காரம் பண்ணி நிற்கிறாள். ஒத்தம் கூட அவளை திரும்பியே பார்க்கலையா ஒரு நாளைக்கு. ராத்திரி ஆயிடுதான் 1 மணி. யாருமே இல்லைன்னதும் ஒரு கணவன் அப்ப நினைக்கிறாள் அவள், ஒரு கணவனுக்கு வாக்கப்பட்டு தர்மத்துக்கு இருந்திருந்தா இத்தனை இப்ப என்ன போல ஸ்திரீக்கள்லாம் எல்லாருமே அப்படி சந்தையில் நிற்கிறாள். தர்மத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு அப்பா அம்மா சொல்லி கல்யாணம் பண்ணிட்ட பெண்கள்லாம் இப்ப பர்த்தாவோட கையில ஆனந்தமா தூங்குறாள். கையில தலையை வச்சுட்டு அவள்லாம் தூங்குறாள். ஆனா நான் அழுதவரி போனதுனால இப்படி நிற்கிறேன். வயசும் ஆயிடுத்து, என்னை யாரும் லட்சியமும் பண்ணலை. இப்படி நான் கால் கடுக்க 5 மணிலேருந்து இப்போ 1 மணி பர்யந்தம் நின்னேனே. இப்படி என் பொழுது போச்சே, என் ஜென்மா அப்படி ஆச்சேன்னு உள்ள வந்து ஒரு சுவாமி படத்தை, கிருஷ்ணன் படத்தை வச்சிருக்கா. அதுக்கு தீபத்தை ஏற்றி ஹோன்னு அழுதாலாம் கிருஷ்ணன் இடத்துல. ஒரு யாமந்தான், அரையாமந்தான். யாம் அர்த்ததா பிங்களா, அரையாமம். 2 மணி நேரத்துல கரையேறி போயிட்டார். 2 மணி நேரத்துல கரையேறி 3 யாமம்ங்கிறது ஒரு ராத்திரி. பிரதோஷம் சந்தியா வேலைங்கிறது ஒரு யாமத்துல போயிடும். பகல் 4 யாமம், ராத்திரி 4 யாமம் பா. அதுல ராத்திரிங்கிறது 3 யாமம் தான். பிரதோஷம் சந்தியா வேலை ஒரு யாமத்துல போயிடும். அப்புறம் அஸ்தமிச்சு நன்னா இருட்டினதுலேருந்து 3 யாமம் தான் ராத்திரி, 12 மணி நேரம் நாள். அப்போ ஒரு யாமங்கிறது 4 மணி நேரம். அந்த 4 மணி நேரத்துல அர்த்தம்னா 2 மணி நேரம். இந்த எவர் என்ன மேதாவியா இருக்கணும் பாருங்க. 90 வயசுல அவரோட ஞாபக சக்தி. சப்தாகேன நிருப பரீட்சித பலா யாம் அர்த்ததா
பிங்களா ஒரு யாமத்துல பாதி 2 மணி நேரம் அழுதால் கிருஷ்ணனிடத்துல உடனே வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்து அவளும் கரையேறி போயிட்டாள். அது போகட்டும். கட்வாங்கோ கட்டிகாத்வயேன கட்வாங்கன்கிறவன் 2 நாழிகையில கட்டிக்கைன்னா நாழிகை 2 நாழிகை 2 நாழிகை 1 மணி நேரத்துக்கும் குறைச்ச அவன் கங்கை கரையில தனக்கு ஆயுஷ்ன்னு ஒரு முகூர்த்தம் தான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு கங்கை கரைக்கு வந்தான். பாகவதம் கேட்டான். பரீட்சித்தாட்டமே கரையேறி போயிட்டான். கட்வாங்கோ நாமராஜ ரிஷிஹி ஞாத்வேயத்தா மிகாயுஷா. சுகாச்சாரியால் இவன் கதையை சொல்லிதான் பாகவதம் ஆரம்பிக்கிறார். ராஜன்னே 7 நாள் தானே இருக்கு, என்ன பண்ணுவேன்னு கதறையே. பரமபக்தாலான பாண்டவாலோட பேரன் நீ இப்படி அழலாமா? உங்க ஆத்துக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கான் பகவான். அவளோட பேரன் நீ வருத்தப்படாதே. இதே கங்கை கரையில 1 மணி நேரத்திலையும் ஒருத்தர் கரையேறி இருக்கா. கட்வாங்கன்னு ஒரு ராஜரிஷி 1 மணி நேரத்துல அவர் கரையேறி விட்டாரானால் ராஜன்னு மிச்சம் 6 நாள் 23 மணி நேரம் உனக்கு எக்ஸஸ்டா, நீ ஏண்டா அழறே அப்படிங்கிறார் சுகாச்சாரியா. பாகவதம் ஆரம்பிக்கிறதையே 6 நாள் உனக்கு உபரியா இருக்குன்னு நினைச்சுக்கோ, 23 மணி நேரம் உபரியா இருக்குன்னு நினைச்சுக்கோ. 1 மணி நேரத்துல கரையேறி விட்டார் ஒரு ராஜா. கட்வாங்கோ கட்டிகாத்வயேன கட்வாங்கன்னு ஒரு முகூர்த்தத்துல கரையேறினால் குருவாயிரப்பா எனக்கு 90 வயசா இருக்கு. இந்த நாராயண சரசுங்கரையில எத்தனை நாள் வந்து நான் அபியங்கம் பண்ணிட்டு இருந்திருப்பேன், எத்தனை நாள் வந்து வாசனாதி எல்லாம் போட்டு ஸ்நானம் பண்ணியிருப்பேன். ஒரு நாள் கூட ஒரு தீப ஜோதியில உன்னை நான் வந்து பார்க்கலையே. இப்ப பார்த்தேன், எனக்கு உருகிறது என் மனசு. உன்னை பார்த்ததுமே கல்யாண ரூபாய கலவுஜனானாம்னு என் மனசு உருகிறதே. என் வாயுஸை இப்படி போக்கிவிட்டேனே. 90 வயசு நான் இந்த கோவிலுக்குள்ள வராத நாராயண சரஸ்வதியே குளிச்சுட்டு போயிட்டேனே. கட்வாங்கோ கட்டிகாத்வயேன நவதி பிராயோபி தன்னவ்யதே. 90 வயசை வீணடிச்சேன். சாப்பிட்டு தூங்கிண்டு வசதி இருக்கு, 10 வேலையாள் இருக்கால், கையபடி காலபடின்னு சொல்லிண்டு முதுகு தேய்ச்சிக்க ஆளை அழிச்சுன்னு வந்து நாராயண சரஸ்ல எண்ணெய் தேய்ச்சி உன்னோட தீர்த்தத்துல உனக்கு புழங்குற தீர்த்தத்துல ஸ்நானத்துலேருந்து எல்லாத்துக்கும் உன்னோட அபிஷேகத்துக்கு எடுக்கிற தீர்த்தத்துல வந்து நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சேன். வீணா இந்த உடம்ப வளர்த்தேன். 90 வயசு தங்க பஸ்பங்கள்லாம் சாப்பிட்டு ஜவ்வாது பூசிண்டு பிராயோபி தன்னவ்யதே. என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு, இப்படி உடம்ப வளர்த்தேனே. ஆனா ஒண்ணு பண்றேன் குருவாயிரப்பா, தம் காருண்ய நிதிம் பிரபத்ய சரணம். நீ 90 வருஷம் நாராயண சரஸுக்கு வந்தியே, ஒரு நாளாவது என்னை வந்து பார்த்தியான்னு கிருஷ்ணா நீ கேட்க மாட்டேன். என்ன இன்னைக்காவது வந்தையே அப்படின்னு தான் நீ நினைப்ப. நாராயண சரஸுக்கு வந்தத்தையெல்லாம் நீ நினைச்சிருப்பேன். நான் நினைக்கிறேனோ இல்லையோ, இவ்வளவு தூரம் வந்துட்டானே, அவன் ஒரு நாள் வருவானான்னு நீ எத்தனையோ நாள் நினைச்சிருப்பே. என்ன கருணாநிதி நீ கருணாமூர்த்தி. நீ உன்னோட சங்கல்பம் தான் நான் உள்ள வந்திருக்கேன் இந்த கோவிலுக்குள்ள. நம்பூதிரி சொன்னார்னா அது உன்னோட வாக்கு தான், சாதுக்கள் சொல்றாளானா அது பகவானுடைய வாக்கு தான். நீ சொல்லிதான் நான் இந்த கோவிலுக்குள்ள வந்திருக்கேன். எனக்கு இப்ப புரியறது. தம் காருண்ய நிதியம் பிரபத்ய சரணம். உன் காலை பிடிச்சுக்கிறேன் குருவாயிரப்பா கிருஷ்ணா கருணாமூர்த்தி. உன் காலை பிடிச்சுக்கிறேன், எனக்கு வேற உபாயம் இல்லை. வயசும் 90 ஆயிடுத்து. உன் காலை பிடிச்சுக்கிறேன், என்னோட மிச்ச ஆயுஷெல்லாம் கிருஷ்ணா உனக்கே அர்ப்பணம். தம் காருண்ய நிதிம் பிரபத்ய சரணம் சேஷாயுஷா தோஷயே. என் ஆயுஷ் இருக்கிற கால பரியந்தம் உன்னை எந்த விதத்துல நான் சந்தோஷப்படுத்த முடியுமோ நான் இனிமே என் ஆயுஷை அப்படி ஆக்குவேன். இத்தனை காலமா உடம்ப வளர்த்தேன், பணம் பண்ணிட்டு இருந்தேன், ஆகாரங்களை விதவிதமா பண்ணி சாப்பிட்டு பொழுத போக்கின்னு இருந்தேன் உல்லாசமாய். இனிமே நான் அப்படி போக்க மாட்டேன். என் ஆயுஷ்ல நல்ல புஷ்பங்கள் எடுத்து ஒன்று அர்ச்சிச்சு சந்தோஷப்படுத்துவேன். உன் கோவில பிரதட்சணை நமஸ்காரம் பண்ணி சந்தோஷப்படுத்துவேன். உனக்கு வந்து உற்சவங்கள்லாம் நடத்தி சந்தோஷப்படுவேன். நல்ல புஷ்பஹாரங்கள்லாம் சாத்தி பார்த்து சந்தோஷப்படுவேன். வஸ்திரபூஷணங்கள்லாம் நல்ல சந்தன புஷ்ப தாம்பூலாதிகள் எல்லாம் உனக்கு சமர்ப்பித்து சந்தோஷப்படுவேன். நல்ல நைவேத்தியங்கள்லாம் பண்ணி ஆராதிப்பேன். எப்படியெல்லாம் உன்னை ஆராதிக்க முடியுமோ உனக்கு இஷ்டமான சாதுக்கள் எல்லாம் கூப்பிட்டு அவளெல்லாம் பூஜிச்சு அது மூலமா உன் சந்தோஷத்தை அடைவேன். ததிய ஆராதனம். சாதுக்களை பூஜிச்சா பகவான் அவ்வளோ சந்தோஷப்படுறா. ஒரு அம்மா குழந்தையோட ஆத்துக்கு வரான்னு வச்சுப்போம், நவராத்திரியே வரா. அவளுக்கு பட்டுப்புடவை கொடுக்கறத விட சந்தோஷமா இருக்குமா அந்த குழந்தைக்கு கையில ஒரு சாக்லேட்டை கையில கொடுத்தோமானா, அது கையில வந்து ஒரு லட்டை கையில கொடுத்தோம், ஜாங்கிரியை கொடுத்தோமானா அவளுக்கு பட்டுப்புடவையே வேண்டாம். இந்த குழந்தை கையில கொடுத்ததுலயே அவள் பட்டுப்புடவை சாத்தின சந்தோஷத்தை அடைஞ்சிருவா. நவராத்திரி ஆச்சு, எனக்கு ஒரு குங்குமம் கூட கொடுத்தாலான்னு நினைக்க மாட்டாள். அதுதான் மாத்ருபாவம். அதுபோல பகவானுக்கு சாதுக்கள்லாம் குழந்தையெல்லாம்.
அவளை பூஜிக்க பூஜிக்க அவளை மனசு தாப்பப்படாத வச்சுக்க பகவான் சந்தோஷப்படுறான். இது ஒரு பூஜையா? பாதசேவனம் அப்படிங்கிற நவவித பூஜையிலே சாதுக்களை பூஜிக்கிறது இது ஒரு பகவத் ஆராதனம்னு விட்டா. நவவித பக்தியிலே சாதுக்களை பூஜிக்கிறதே பகவானை பூஜிக்கிறதா. அதனால நான் சாதுக்கள் எல்லாம் ஆராதிப்பேன். உனக்கு பிரீதியான என்னென்ன முடியுமோ நான் பண்ணுவேன். என்னோட மிச்ச ஆயுஷே கிருஷ்ணா உனக்கே அர்ப்பணம்னார் சொன்னாரோனோ. அதுக்கப்புறம் எழுந்துட்டு ஏதாவது லட்சார்ச்சனை பண்ணாரா, ராமநவமி உற்சவம் நடத்தினாரா, பாகவத பாராயணம் பண்ணாரா, என்ன பண்ணினார்? ஒன்றும் இல்லை. அவர் ஆயுஷு கடைசி நிமிஷமா அது நம்பூதிரிக்கு தெரிஞ்சிருக்கான். என்ன தேய்ச்சி குளிச்சுன்னு இருக்கானே, ஏதோ முடிய போகிறது அவன் ஆயுஷுன்னு தெரிஞ்சு என் அப்பனை போய் நித்தியம் பார்த்துருக்கார். இன்னைக்கு சொல்லலை அவர். தாப்பா ஆனால் பட்டுன்னு போயிருக்கார் நம்பூதிரி. அன்னைக்கு மாத்திரம் கூப்பிட்டு சால பெரும்பு என் அப்பனுக்கு போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிடா, ஜென்மாவை வீணடிச்சு விடாதே, ஒரு நமஸ்காரம் பண்ணுன்னாராம். இவரும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணினது தானா. அப்புறம் எழுந்துக்கவே இல்லையா. தம் காருண்ய நிதிம் பிரபத்ய சரணம் சேஷாயுஷா தோஷயே அப்தார்த்தேன ஹரிம் பிரசன்னம. ஒரு ஸ்லோகம் தான் அவர் பண்ணார் வாழ்க்கை. அப்தார்த்தேன ஹரிம் பிரசன்னமகரோத் ஔத்தான பாதிஷிஷு சப்தாகேன நிருப பரீட்சிதபலா யாம் அர்த்தத பிங்களா. ஒன்னு அனுகிரகத்தை அடையிறதுக்கு ஒன்றும் கால தேசங்கள்லாம் வேண்டாம், டயங்கள்லாம் வேண்டாம். ஆரம்பிச்சதுலேருந்து இத்தனை காலம் ஆகும் பகவத் கிருபை உண்டாறதுக்கு நல்லா கிடையாது. அது மூலமேனு கத்தின அடுத்த நிமிஷம் ஓடி வரலையா கஜேந்திரனுக்கு. எல்லாரும் கைவிட்டால்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவனுக்கு 1000 வருஷம் ஆச்சு. பகவான் வரத்துக்கு 1000 வருஷம் ஆகல, ஒரு நிமிஷத்துல வந்துட்டார். இனிமே நமக்கு யாரும் துணை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கஜேந்திரனுக்கு 1000 வருஷம் ஆச்சான். பகவான் தான் துணைன்னு தெரிஞ்சுட்ட ஒரு நிமிஷத்திலேயே பகவான் ஓடி வந்துட்டார். அவர் ஆதி மூலமே கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் வந்துட்டார். கட்வாங்கோ घटिकाद्वयेन नवति प्रायोपि तन्नव्यथे तं कारुण्य निधिं प्रपद्य शरणं சேஷாயுஷா தோஷயே. நமஸ்காரம் பண்ணார். உடனேயே குருவாயூரப்பனோட அவர் ஜோதி ஆத்ம ஜோதி கலந்துட்டார். நம்பூதிரி எல்லாமே பார்த்து ஆச்சரியப்படுறார். என்ன ஜென்மா என்ன ஜென்மம். கடைசி நிமிஷம் குருவாயூரப்பனுக்கு நமஸ்காரம் பண்ணார். எழுந்துக்கலேன்னு சொன்னா அது மாதிரி ஒரு ஜென்மா கிடைக்குமா? பாயில படுத்துன்னு இருந்தார், மலமூத்திரம் எடுக்க ஆள் இல்லை, நாரின் கிடந்தார், அப்படியே ராத்திரியில வாவிட்டார்னு அப்படி சொல்றா போல ஆயிடாம எத்தனை பேருக்கு அப்படி ஆயிடுறது. ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷங்கள்லாம் கூட வருஷக்கணக்காக கூட படுக்கையில ஆயிடுறாள். சேவை செய்யறவாள்லாம அருவருத்துன்னு செய்யறாள், போயிட்டா தேவையில்லையேன்னு கூட நினைப்பாளா ஆளுக்கும். அந்த அளவுக்கு ஆயிடும் சில பேருடைய வாழ்க்கை. அப்படி ஆயிடாம சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணார், அப்புறம் எழுந்துக்கல அப்படிங்கிறது எவ்வளவு பெரியது. ஞானானந்த சுவாமிகளோட சரித்திரமே இப்படிதான். கல்யாண ரூபாய அலறுவார். விடியற் காலத்துல எங்க தாத்தா பண்ண ஸ்தோத்திரத்தை ஞானானந்த சுவாமிகளுக்கு அவ்வளவு இஷ்டம். நாராயணா நாராயணான்னு எல்லாரையும் சொல்லுவார். சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணார். அது போல ஒரு நாளைக்கு எழுந்துக்கவே இல்லை. இதோ எழுந்துடுவார்னு பார்த்தாலும் எழுந்துக்கல. அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு ஓடினார் ஞானானந்த சுவாமிகளோட பக்தால்னா. என்ன பண்றது, அவரை சமாதியா அவரை போய் கலைக்கவும் கூடாது, படுத்துட்டவரை என்ன பண்றதுன்னு தெரியலையேன்றது தான். அப்புறம் மகாபெரிவா தான் சொன்னால், இல்லை அவர் சுவாமி ஆயிட்டார், அவருக்கு மேற்கொண்டு வேணுங்கிறத செய்யுங்கன்னு தான். அப்புறம் தான் தபோவனத்துல இப்போ திருக்கோவிலூர்ல பெண்ணையாத்தங்கரையில அவரை தென்மெண்ணையாத்தங்கரையில சமாதி வச்சிருக்கா. நமஸ்காரம் பண்ணார் சுவாமிக்கு, அப்படியே மறைஞ்சு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஜென்மா. திருவிசநல்லூர் ஐயாவா பிரதோஷ வேளையில வந்து மகாலிங்க சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணார். கிரகஸ்தர் தான், இவாளாவது சன்னியாசிகள் சொல்றேன், கிரகஸ்தர் தான் நமஸ்காரம் பண்ணார், அப்படியே மறைஞ்சு விட்டார். ஒரு ஜோதிஷா ஆகி அப்படியே மகாலிங்கத்துல திருவிடமருதூர்ல ஜோதியா ஐக்கியமாயிட்டார் அப்படின்னு நேத்திக்கு இருந்த ஐயாவாளோட சரித்திரம். இதெல்லாம் எவ்வளவு பாக்கியம். இது மாதிரி போறது தானே பெரிய பாக்கியம். அப்படி இந்த சாலப்பரம்பு 90 வயசு, ஒரு பாகவதம் படிக்கல, ஒரு ராமாயணம் படிக்கல. ஒரு தடவை நம்பூதிரி போய் நமஸ்காரம் பண்ணார் நடையில, உடனே சாகிச்சு. ஆனா ஒரு புண்ணியம் அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, ததுபஸ்பரிசனாதேவே வினிர்தூத மலாசயாஹா. இப்ப கதைக்கு வரேன். நாராயண சரஸ்ல அவர் விடாம ஸ்நானம் பண்ணியிருக்கார். அதுவே போறோம் பாக்கியம். போறோம்னு நான் சொல்றதுக்கு இல்லை. ஆனா அவர் சரித்திரத்துல அவர் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தார், கரையேறி விட்டார். ஒரு நாள் நமஸ்காரம் பண்ணின்னு தெரியறது. எனக்கு என்ன பிரகாரேன்னு எப்படியோ வந்துட்டான் ஏதோ ஒரு புண்ணிய தீர்த்தத்துக்கு. மகாபாபியூத்தன் பத்ராச்சல க்ஷேத்திர மகாத்மியம் சொல்றது, குருதார கமனம் பண்ண பாபியான்.
அவன் பத்ராஜலத்துக்குள்ள பிரவேசிச்சானாம், கோதாவரி கரையில விழுந்து போயிட்டானா. உடனே அஜாமிலனை போல யமதூத்தாலாம் வந்தாலாம். உடனே அவனை தொடாதேன்னு சொல்லி ஆஞ்சநேய சுவாமி பிரபுதிகள்லாம் அவனை ராமலோகத்துல கொண்டு சாயுஜ்யத்தை சாலோக்கியத்துல கொண்டு சேர்த்தாள் அப்படின்னு பத்ராச்சல மகாத்மியம் சொல்றது. அப்புறம் பத்ராச்சல ராமதாசரோட சரித்திரங்கள் அப்புறம் இருக்கட்டும். அந்த பத்ராச்சல மகாத்மியம், க்ஷேத்திர மகாத்மிய ஸ்லோகம் சொல்றது, மகாபாபியும் பத்ராச்சலத்துக்குள்ள பிரவேசிச்சான், கோதாவரி காத்து பட்டதுமே அவன் பாப்பங்கள்லாம் போயிடுது. அப்பேற்பட்ட அச்சலம் பத்ரகிரி. பத்ரம்னா மங்களம்னு அர்த்தம். மங்களகிரி அந்த ஸ்ரீராமன் வீட்டில் இருக்கிறதான இந்த பத்ராச்சலம் அப்படின்னு அந்த க்ஷேத்திர மகாத்மியம் ஸ்காந்தத்துல இந்த கதையெல்லாம் இருக்கு. அப்படியெல்லாம் க்ஷேத்திரங்கள் அமைஞ்சதான தேசம் நம்ம பாரத தேசம். புண்ணிய தீர்த்தங்களும் க்ஷேத்திரங்களும். ஸ்ரீரங்காபிமுகோ நித்தியம் பிரணிபத்திய நசீததிங்கிறது அக்னி புராணம். இந்த திக்களை தான் ஸ்ரீரங்கம் இருக்குன்னு ஒருத்தன் ஆஸ்திரியால இருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தா கூட கரையேறி போயிடுவான் அப்படின்னு அக்னி புராணம் சொல்லுமானால், ஸ்ரீரங்கத்திலேயே இருந்துட்டு வீதியிலேயே பிரதட்சணம் பண்றது எவ்வளவு பாக்கியம். இங்கேயே பெருமாளை சுத்தி சுத்தி தாயாரை சுத்திண்டு புறப்பாடு சேவிச்சுண்டு ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு பெருமாள் எங்க இருக்கார்? ஆயிரத்தோப்புல இருக்காரா? பட்டர்தோப்புல இருக்காரா? தாத்தாச்சார் தோப்புல இருக்காரா? எங்க இருக்கார்? எங்க இருக்காருன்னு அப்படி பேசிண்டே இருக்கிறவாளோட பாக்கியத்தை என்ன சொல்றது? பெருமாள் எங்க இருக்கார்? மண்ணாத்தங்கரையில இருக்காரா? எங்க இருக்கார் பெருமாள் அப்படின்னு கேட்கிறவா பாக்கியத்தை என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறது அக்னி புராணம். எங்கேருந்தோ ஒத்தன் மூலையில ஸ்ரீரங்கம் அவன் வந்ததே இல்லை, பார்த்ததே இல்லை, காவேரியில ஒரு நாள் ஸ்நானம் பண்ணதில்லை. கேம்பஸை வச்சுட்டு இந்த திக்கில் தான் இருக்கு ஸ்ரீரங்கம். கூகுள் மேப்பை போட்டா தெரியும், ஸ்ரீரங்கம் திக்கையும் காட்டும். அது ஒரு கும்பிடு போட்டா ஸ்ரீரங்கம் இங்கேதானே படுத்துன்னு இருக்கார் பெருமாள். இந்த திக்கில் இருக்கிற பெருமாள் இங்கேதானே படுத்துன்னு இருக்கார். ஸ்ரீரங்க அபிமுகோ நித்தியம் பிரணிபத்திய நசீததி. அவன் நமஸ்காரம் பண்ணிட்டா கூட கரையேறி போயிடுவான்னு சொன்னா, எப்பேற்பட்ட க்ஷேத்திரங்கள் பாரத தேசத்திலே, எவ்வளவு தீர்த்தங்கள். அதுல ஒண்ணு குருவாயூர் க்ஷேத்திரம். ஏன்னா 2 நாளா அந்த நாராயண சரஸை பத்தியே சொல்லிட்டு இருக்கேன். குருவாயூரப்பனை பத்தி சொல்லல, ஒரு பக்தால சொல்லலையேன்னு மனசுக்கு இந்த கதையை தாண்டி போக மனசு இல்லை. ததுபஸ்பர்ஷனா தேவே வினிர்தூத மலாசயாக ஜபந்தோ பிரம்ம பரமம் தே புஸ்தத்ர மஹத்தபஹ அபக்ஷாஹ கதிச்சின்மாசான் கதிச்சித்வாயு போஜனாக. அந்த குருவாயூர்ல 2-3 தடவை சப்தாகம் பண்ற பாக்கியம் குருவாயூரப்பன் நமக்கு கொடுத்துருக்கா. எங்க அப்பா ரொம்ப முடியாத இருந்தா, இருந்த காலத்துல நான் குருவாயூர்ல சப்தாகம்னே கரகரன்னு அழுது விட்டா. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நமஸ்காரம் பண்ணேன். உடனே சொன்னார், என் வாழ்நாள்ல பண்ணணும்னு நினைச்சேன், எனக்கு கிடைக்காத பாக்கியம் 22 வயசுல உனக்கு கிடைச்சிருக்கு. நீ பண்ணதுனாலேயே நான் பண்ணலைங்கிற குறை எனக்கு போயிடுத்துடாருன்னா. எங்க அப்பா என்ன பார்த்து, நான் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருந்தேன், நீ இப்ப பண்ணிட்டு வந்துட்டு குருவாயூர்ல சப்தாகம், எனக்கு நான் பண்ணலேங்கிற என் குறை போயிடுது அப்படின்னு சொல்லி, அவ்வளவு முடியாத நிலையில அவர் மனசு எப்படி இருந்திருக்கு பார்த்தேல. குருவாயூர் சப்தாகம் பாகவதம்னு கனவு தப்பின காலத்துல கூட கதைக்கு கிளம்பணும், பகவத் குணம் போகணும், 6 மணி ஆயிடுத்தும்பார். எங்க அப்பா படுக்கையில இருப்பார், நினைவு இருக்காது. இவ மேல பிரவச்சனம் இருக்கு, போகணும் 7 மணிக்கும்பார். அதே நினைவோடையே அவர் இருந்தார். சூத்திரம் வச்சுன்னு நாமம் சொல்லிட்டு இருந்தார். இது மாதிரி எல்லாம் மகான்கள். அந்த நாராயண சரஸ்ல 3-4 முறை பாகவத சப்தாக குருவாயூரப்பன் அழிச்சுன்னு இருக்கால். அங்க போய் சொல்லியிருக்கோம். பல பக்தர்கள் அங்கேயும் சிரவணம் பண்ணியிருக்கா. நாராயண சரோஜக்முஹு யத்ர சித்தாஹ சுபூர்வஜாஹ ஓம் நமோ நாராயணாய புருஷாய மகாத்மனே விசுத்த சத்வதிஷ்ட்யாய மகாஹம்சாய தீமஹி இதி தானபி ராஜேந்திர பிரதிசர்கதியோ முனிஹ உபேப்திய நாரத பிராஹே வாசஹ கூட்டானி பூர்வவதி. இவ அண்ணாக்கள் ஹரியஸ்வால் 10,000 பேர்கிட்ட என்னெல்லாம் பேசினாரோ நாரதர், இந்த கேள்வியெல்லாம் கேட்டாரோ. ஒரு பிலம் ஒன்று இருக்கே, திரும்பி வர முடியாத ஒரு சுரங்கம் இருக்கே தெரியுமா, ஒரு சக்கரம் ஒன்று சுத்துறதே தெரியுமா, ஒரு ஹம்சம் பாட்டு பாடுறதே தெரியுமான்னு நேற்று கேட்டுட்டு இருந்தார். அந்த கேள்வியெல்லாம் வாச்சஹா கூட்டானி பூர்வவதி, திருப்பி ஒரு தடவை சொல்ல வேண்டாம்னு சுகாச்சாரியால் அவன் அண்ணாட்ட கேட்ட கேள்வியெல்லாம் இவாழ்ட்டையும் கேட்டார். தாட்சாயணாஹ சம்ஸ்ருணுதே மததோ நிகமம் மம அன்விச்சதானுபதவீம் பிராத்ருணாம் பிராத்ருவத்சலாஹாம். இந்த கேள்வியெல்லாம் கேட்டதுமே உங்களோடையே நாங்களும் வரோம்னு விட்டாலவா. இந்த கேள்வி கேட்டதுமே எங்க அண்ணாலாம் உங்க பின்னாடியே வந்தாலும் கேள்வி விட்டுருக்கோம், கிளம்பிட்டோம் நாங்களும், வாங்க போலாம்னு துண்ட உதறி போட்டு தபஸுக்கு வந்தவாள் அவர் பின்னாடியே போயிட்டாள். வாங்கோன்னு அவரும் அழிச்சுன்னு போயிட்டாள். சிஷ்யால் கிடைச்சா விடுவாளா, வாங்கோன்னார். நாரதர் தன் கூட்டத்துல சேர்த்துன்னு விட்டார். அந்த சபலாஸ்வாலை முந்தி இருந்தவாளுக்கு ஹரியஸ்வால்னு பேரு, இவாளுக்கு சபலாஸ்வால்னு பேரு.
வாங்கோ போலான்னு நிவர்த்தி மார்க்கத்துக்கு பிரவൃத்திக்காக தபஸுக்கு வந்தவாள் நிவர்த்தி மார்க்கத்தில் அழிச்சுன்னு போயிட்டா. அழிச்சுன்னு போனதும் இது கேள்விப்பட்டு தக்ஷனுக்கு ரொம்ப கோபமாயிடுது. உடனே துஷ்ட ரிஷியே அப்படிங்கிறான், அசாது நீ இப்படி இருக்கியே, என் குழந்தைகளுக்கு குடும்பம் இல்லாத பண்ணினியே, உனக்கும் குடும்பம் இல்லாத போகட்டும். நீ இப்படி எல்லாம் கலகம் பண்றவன் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. இருந்தா பல பேரை கெடுத்து விடுவே. அதனால ஒரு முகூர்த்தத்துக்கு மேல ஒரு இடத்துல இருந்தேன்னா அவன் மண்டை வெடிச்சு போடுன்னு விட்டான் தக்ஷன். உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன், 1 மணி நேரத்துக்கு மேல நீ ஒரு இடத்துல இருந்தேயானால் இப்படிதான் ஏதாவது கலகம் பண்ணுவே நீ. ஏவம் தொம் நிரணுக்ரோஷா பாலானாம் மதிவித்தரேஹே பார்ஷதமத்யேதரசி யசோஹா நிரபத்ரபஹாம். அவளுக்கு இப்படி ஒரு கெடுதலை பண்ணியே, நீ வம்சம் இல்லாத பண்ணியே, நீ அதனால ஊர் ஊரா சுத்த வேண்டியது. 1 மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, ஊர் ஊரா சுத்தணும்னு தான். அதனால தக்ஷ சாபத்தை அப்படியே ஏத்துண்டா. திரிலோக சஞ்சாரின்னு பேர் நாரதருக்கு. 3 லோகமும் சுத்தின்ண்டே இருப்பார். 1 மணி நேரத்துக்கு மேல அவரால் இருக்க முடியாது, இருன்னா கூட இருக்க முடியாது, சுத்தின்ண்டே இருப்பார். ஆனா துவாரகையில மாத்திரம் பல நாட்கள் வசிச்சார் அப்படின்னு இருக்கு. தசமஸ்கந்தத்துல பாகவதத்துல கிருஷ்ண கார்ஹஸ்திய தரிசனம், நாரத கிருஷ்ண கார்ஹஸ்திய தரிசனம்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. பல மாசங்கள் வசிச்சாராம். அது மாத்திரம் எப்படி முடிஞ்சதுன்னு சுகாச்சாரியால் சொல்றார். இது கிருஷ்ணனோட எல்லைக்குள்ள என்ன இருக்கார், தக்ஷ சாபம் என்ன பண்ணும் அப்படிங்கிறார் இந்த அத்தியாயத்துல போய். இது கிருஷ்ணனோட புஜத்துக்குள்ள என்ன இருக்கார், குருவாயூரப்பன் கைக்குள்ள இருக்கிறவரை தக்ஷ சாபம் என்ன பண்ணும். அதனால நிம்மதியா இருந்தாராம். ஒரு ரூபா சுத்தின்னு இருந்தவர் துவாரகை வந்ததும் தான் அப்பாடான்னாராம், எனக்கு இனிமே சாபம் பயம் இல்லை, ஒரு ஊரா நான் சுத்த வேண்டாம், தக்ஷ சாபத்தினால மணி ஆயிடுதான்னு பார்த்து பார்த்து ஓட வேண்டாம், எனக்கு கவலை இல்லைன்னு கிருஷ்ணனோடையே 16,108 வீட்லையும் கார்த்தால ஒரு வீட்டில் சாப்பாடாம், மத்தியானம் ஒரு வீட்டில் பக்ஷங்களாம், கிருஷ்ணனோட பேசிண்டு ஆனந்தமா இருந்தார் அப்படின்னு ஒரு அத்தியாயம் தசமத்துல பின்னாடி வரும். அதெல்லாம் பாகவதத்துல கதையெல்லாமும் வரும். தசமத்துல என்னென்ன பண்ணிட்டு இருந்தால் அப்போ கிருஷ்ணன். ஒரு சுகாச்சாரியால் சொல்றால், ஒரு வீட்டுல அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தாலாம் கிருஷ்ணன், அதை போய் நாரதர் தரிசனம் பண்ணாராம். ஒரு வீட்டுல பிரம்மயஜ்யம் சொல்லிட்டு இருந்தாராம், அதை போய் பார்த்தாராம். ஒரு வீட்டுல கிருஷ்ணனை போய் பார்க்கறதே ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணன் ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருந்தார். இதிகாச புராணங்கள்லாம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல பாராயணம் பண்ணிட்டு இருந்தார். கிருஷ்ணனே ராமாயண பாராயணம் பண்ண கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம். கிருஷ்ணனே கொண்டாடின தெய்வம் ஸ்ரீராமன். நாரதர் இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார் அப்படின்னு எல்லாம் கிருஷ்ண கார்ஹஸ்திய தரிசனம்னே ஒரு அத்தியாயம் தசமஸ்கந்தத்திலே. தந்து கிருந்தனயன்னஸ்தும் அபத்ரமச்சரः புனः தஸ்மால் லோகேஷு தே மூடா நபவேத் பிரமதः பதம். எதனால ஒரு இடத்துல ஸ்திரமா இருக்கக்கூடாதுன்னு சாபம் கொடுத்தாருன்னு பூர்வ அத்தியாய கதை. அப்புறம் ரொம்ப வருத்தமா தக்ஷன் இப்படி பண்ணிவிட்டானே நாரதன்னு வருத்தப்படுறதே பிரம்மா வந்து சமாதானப்படுத்தி, அப்பா நம்ம நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது, ஏதோ நடக்குங்க மட்டும் பகவானோட அனுகூலம்னு நினைக்கணும்னு அவனுக்கு விவேகத்தை சொல்லி, ததப்ராச்சேதசோ சிக்ஞாம் அனுநீத ஸ்வயம்புவா சஷ்டிம் சஞ்சனயா மாசே துஹிது பித்ருவத்சலாஹ. ஆண் குழந்தையில தான் இப்படி நிவர்த்தி மார்க்கத்துல திருப்பி விட முடியும். பொன் குழந்தைகளுக்கு ஆசை இருக்கும், அவளை நீ கெடுக்க முடியாது நாரதனாலையும், அதனால நீ பொண்களா பெத்துடு. அவளுக்கு மேல மேல குடும்பம் குழந்தைகள் அந்த ஆசையில தானே இருப்பா. பிள்ளைக்கு புள்ள பிறக்கணும், அப்புறம் அந்த பிள்ளைக்கு வந்து மடியில் வச்சுன்னு மொட்டையை அடிக்கணும், அவனுக்கு அரங்காம் போடணும், அவனுக்கு பூனல் போடணும், அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் அவன் பிள்ளைய பற்றியும் கவலைப்படுவாள்னு. ஸ்திரீக்கள் சம்சாரம்னு உலக வாழ்க்கைக்கும் பேரு மனைவிக்கும் பேர். ஏன் ஒரே பேரை வச்சால் ரெண்டுத்துக்கும்னா இது வளர்க்கிறவாளாம். இந்த சம்சார பிரவೃತ್ತಿ இருக்கே, மேல 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 ஒத்தனா இருந்தவனே கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் குழந்தைகள்னு ஆக்கி குழந்தைகள்கிட்ட பிரியமா இருங்கோ அப்படின்னு குழந்தைகளோட சம்பந்தப்படுத்தி, அப்புறம் வீடு வாசலை ஏற்படுத்தி அதுல ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளையை சாத்து வாசலை சாத்து ஜன்னலை சாத்துன்னு உட்காண்ட இடத்துலயே அவனை ஏவி 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 அப்புறம் ஒரு பெரிய ஒரு வலையை பின்னி விடுவாள். அப்புறம் புள்ள பேரன் கொள் பேரன்னு அவங்க பிறக்க போற குழந்தைய இப்ப நினைச்சு உள்பட கவலைப்படணும். அந்த அளவுக்கு அவனை ரெடி பண்ணி விடுவாள், சம்சாரத்துக்குள்ளே பிரவர்த்திக்க பண்ணிவிடுவாள். அதான் நான் பழைய பெண்களை சொல்றேன். இப்போ உள்ள பெண்கள்லாம் அப்படி பண்ண மாட்டாள், ரொம்ப சமத்து. அவளை பத்தியே அவளுக்கு கவலை கிடையாது, குழந்தைகளை பத்தி என்ன கவலைப்பட போறா. அதனால இப்போ உள்ள பெண்கள் எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். பழைய காலத்துல நம்ம பாட்டி எல்லாம் அப்படி இருப்பாள். நம்ம பிள்ளை இல்லையா, அவன் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்க அனுசரிங்க, பரலோக பந்தும்பா. நானே பார்த்துருக்கேன், மூத்த பிள்ளை எப்படி இருந்தாலும் கோச்சுக்காய்ங்க அவன் பரலோக பந்து அப்படின்பா. இந்த கிராமத்துல
ரொம்ப சண்டை தாங்கள்ல ஒரு அப்பாக்கும் பிள்ளைக்கும், பையனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டார் அப்பா. ரொம்ப தாங்கள்ல நமஸ்காரம் பண்ணிட்டா. இந்த அம்மா சமாதானப்படுத்துறா, அவன் சாது, அவனை ஒன்றும் சொல்லாதீங்கிறான். அந்த அளவுக்கு இந்த அம்மா பிள்ளையோட சம்பந்தம் பண்ணி வைக்கிறா. அவ்வளவு தூரம் கத்தி சண்டை போட்ட பையனோட திருப்பி சந்தி பண்ணி வச்சு கல்யாணம் கார்த்தி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்றா. அந்த அளவுக்கு பிரவೃತ್ತಿயில ஏற்படுத்தி விட்டுடுவா. அதனால சொல்றேன், ஸ்திரீக்களுக்கு ஆசை அதிகம் இருக்கும், குடும்பங்கள்லாம் வாழணும்னு. நாரதரால ஞானங்கள்லாம் இது மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு ஹம்சம் பாடுறதே தெரியுமா, ஒரு நதி பிரவர்த்திக்கிறதே தெரியுமான்னு உன் பிள்ளைகளை கெடுத்தா போல அவளால் கெடுக்க முடியாது நாரதனால. அதனால நீ பொன்களா பெத்துடு அப்படின்னு பிரம்மா சொல்லி கொடுக்க, ஷஷ்டிம் சஞ்சனயாமாசே துஹித்ருஹி பித்ருவத்சலாஹ தசதர்மாய காயேந்தோஹோ விஷத்ரிணவ தத்தவானி பூதாங்கிராஹ கிருஷாஸ்வேபியஹ द्वे द्वे தார்க்ஷாய சாபராக. 60 பெண்களை பெத்தானா, தாட்சாயணிகள்னு பேரு அவளுக்கு. 60 பெண்கள்கிட்டையும் ரொம்ப பிரியமா, இந்த குழந்தைகளுக்கும் அப்பாட்ட ரொம்ப பிரியமா. எப்போதுமே புள்ள குழந்தையை விட பொன் குழந்தைக்கு ஒரு பிரியம் அதிகம் இருக்கும் அப்பா அம்மாட்ட. அப்பா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதுவும் அதிகம் இருக்கும் பொண்கள் இடத்துல. இந்த தக்ஷனுக்கு அவள்கிட்ட ரொம்ப பிரியமா. துஹித்ருஹி, இந்த மெனக்கிட்டு சொல்றாரு பாருங்க சுகர், துஹித்ருஹி பித்ருவத்சலாஹ. நானே பார்த்துருக்கேன் லோகத்துல, பையனை பத்தி பேசினா பேச்சு கொடுத்து பேச மாட்டார். பொண்ணை பத்தி பேச ஆரம்பிச்சா மணிக்கணக்கா பேசுவார் சில அப்பா. அவ எப்படி படிப்பா தெரியுமா, என்ன உத்தியோகம் தெரியுமான்னு பொண்ணை பத்தி மணிக்கணக்கா பேசுவார். அவ கொடுத்தனம் பண்ற அழகெல்லாம் சொல்லுவார். பையனை பத்தினா அது இருக்கட்டும் அப்படிம்பார். அம்மா தான் எடுத்து கொடுக்கணும் பையனை பத்தி ஏதாவது பேசணும்னு. ஏன்னா அவளுக்கு புள்ளையிட்ட பாசம். அவர் பெருசா ஆரம்பிக்க மாட்டார். யாரா பேச்சு கொடுத்தாலும் அது புராண காலத்திலேயே இருந்திருக்குன்னு தெரியுது. நான் யாரையும் இப்ப பேசுறவாளை குறை சொல்லல. அது புராண, நம்ம குழந்தைகள் தானே, அது பிள்ளையோ பொண்ணோ பாசம் வைக்கிறது தப்பு இல்லையே, குடும்பி தானே நம்மளும். ஷஷ்டிம் சஞ்சனயாமாசே துஹித்ருஹி பித்ருவத்சலாஹ. இங்க சுக்கர சொல்றது ஆச்சரியம். இந்த தக்ஷனுடைய மனைவி அசிக்னி இடத்துல 60 பெண்களை பெத்தாராம். அத்தனை பெண்களுக்கும் அப்பாட்ட அவ்வளவு பிரியமா. பித்ருவத்சலாஹ. அந்த 60 பெண்கள்ல 10 பெண்களை தர்மராஜனுக்கு கொடுத்தாராம். தசதர்மாய காயேந்தோஹோ. கஷ்யப பிரஜாபதிக்கு 13 பெண்களை கொடுத்தாராம். திதி அதிதி முதலியதான பெண்களை, கத்ரு வினதே முதலியதான பெண்களை அவளுக்கு கொடுத்தார். சந்திரனுக்கு 27 பெண்களை கொடுத்தாராம். சந்திரன் இருக்கானே ஆகாசத்துல, தக்ஷனோட இந்த 60 பெண்கள் தான் அந்த அஸ்வதி பரணி கார்த்திகை ரோஹிணி. இந்த 60 பெண்கள்ல வந்தவள் தான் அந்த நட்சத்திர பெண்கள். நட்சத்திர பெண்கள் இருக்காலே 60 பேர்கள்ல 27 பேர்கள் இந்த நட்சத்திரம். 27க்கும் வேதத்துல அஷ்டவாக்கியங்கள் உண்டு. ஒரு பிரஷ்னம் முழுக்க இந்த நட்சத்திரத்தோட பெருமையெல்லாம் வேதம் போய் சொல்றது. இந்த தக்ஷனுடைய பெண்களோட பெருமையெல்லாம் இந்த நட்சத்திரத்தோட பெண்கள் எல்லாம் இப்ப உலகமே அதுல தானே இருக்கு. நட்சத்திரம், ராசி, அஷ்டமஜனி, ஏழரஜனி, குருபலம், இதுதானே பேசிட்டு இருக்கு உலகம் முழுக்க. கார்த்தாலேந்து ராத்திரி வரைக்கும் ஜோசியம் தான். இந்த 27 பெண்கள்கிட்ட ரோஹிணிகிட்ட ரொம்ப பிரியமா இருப்பானான் சந்திரன். அந்த அளவுக்கு பாக்கி பேர்கிட்ட இல்லையா. இதுகள்லாம் என்ன பண்ணி கொடுத்து தக்ஷன்கிட்ட போய் போட்டு கொடுத்துருது. பிரியமான அப்பா போனோம். இந்த கதையோட கதையா அதையும் சொல்றேன். உடனே தக்ஷன் என்ன பண்ணிவிட்டான், என் பொங்கலை வருத்தப்படுறியா, கல்யாணம் பண்ணிட்டு என் பொங்கலை வருத்தப்பட வைக்கிறியா. ரொம்ப அழகா வேற இருப்பான். சந்திரன் முழு நிலவா தான் இருந்தானா, வருஷம் முழுக்க 30 நாளும் முழு நிலவா தான் இருந்தானா. இந்த ரோஹிணிகிட்ட ரொம்ப பிரியமா இருந்தான். அழகா இருக்கானேன்னு எல்லாமா போய் கல்யாணம் பண்ணிட்டுது. ஆனா அவன் ரோஹிணிகிட்ட உண்டி ரொம்ப பிரியமா இருந்தான். பாக்கி பேர்கிட்ட அவ்வளவு தூரம் இல்லை. அதுகள்லாம் போய் கண்ணை கசக்கினது தக்ஷன்ட்டு. உடனே அவன் என்ன பண்ணிவிட்டான், அவசரப்பட்டு என் பொங்கலெல்லாம் வருத்தப்பட வச்சியா, உனக்கு க்ஷயரோகம் வரட்டும்னு சபிச்சுட்டான். தக்ஷனுடைய சாபம் க்ஷயரோகம். சந்திரனுக்கு க்ஷயரோகம்னா டிபி. டிபி இருக்கே, காச நோய்ங்கிறாளே, அது என்ன பண்ணும், உடம்ப உருக்கின்றே இருக்கும். அந்த வியாதி வந்துதானா உடம்பு உருகின்றே இருக்கும். அதுதான் சந்திரன் தேஞ்சுட்டே இருக்கான். அப்புறம் ப்ரஹஸ்பதிகிட்ட போய் அந்த பொங்கலே திருப்பி அழுதுது தக்ஷன் இடத்துல, எங்க ஆத்துக்கார் எப்படி சபிச்சுட்டியே, பிரியம் இல்லைனாலும் ஏதோ பார்த்துட்டாவது இருப்போம், முழு நிலவா இருந்தார், அவரை போய் இப்படி உருக அடிச்சுட்டியே, அமாவாசை அன்னைக்கெல்லாம் ஆளை காணும், 3ஆம் பேரேங்கிறா, ஒன்னுத்தையும் காணும், 4ஆம் பேரை தான் பழிச்சுன்னு தெரியறது, இப்படி பண்ணிவிட்டியேன்னு அதுகள் தாப்பப்பட. உடனே ப்ரஹஸ்பதி, தேவகுரு ப்ரஹஸ்பதிகிட்ட போய் இது மாதிரி சபிச்சுட்டேன், பிரம்மா ப்ரஹஸ்பதிகிட்ட போய் சொன்னான் தக்ஷன். உடனே கொடுத்த சாபந்தான். ஒரு அதுல ஒரு சலுகை பண்ணி கொடுக்குறேன் உனக்கு. என்னென்னால் 15 நாள் வளருவான், 15 நாள் தேய்வான், ஒரு நாள் மாத்திரம் முழுசா இருப்பான்னுட்டார். அதுதான் பௌர்ணமி. 15 நாள் தேய்ஞ்சுட்டே இருப்பான், 15 நாள் வளர்ந்துட்டே இருப்பான், ஒரு நாள் மாத்திரம்
பௌர்ணமி. அது தக்ஷ சாபத்தினால தான் அப்படி ஆயிட்டான். இதை போய் ஜோதிஷ சாஸ்திரத்துல சொல்றால், ஸ்திரீக்களை எந்த குடும்பத்துல வருத்தறாலோ அந்த குடும்பத்துக்கு சொல்லாமலே இந்த வியாதியெல்லாம் வந்துடுமா. ஸ்திரீக்கள் எந்த குடும்பத்துல அழறாலோ, ஸ்திரீக்களை தாபப்படுத்தினானால் டிபி வருமா. பலதீபிகை முதலிய கிரந்தங்கள்ல போய் சொல்றால், பெண்களை எந்த குடும்பத்துல அழ விட்டுண்டே இருக்காலோ அந்த குடும்பத்துக்கு இந்த ரோகங்கள் வரும்னு சொல்றா. ரொம்ப தோஷம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. தசதர்மாய காயேந்தோஹோ த்ரிணவதத்தவானே பூதாங்கிரஹ கிருஷாஸ்வேப்யஹ த்வே த்வே தார்க்ஷாய சாபராஹ. சந்திரனுக்கு 27 பெண்களை கொடுத்தார். 13 பெண்களை கஷ்யபருக்கு கொடுத்தார். 27 13 40. 10 பெண்களை தர்ம தேவதைக்கு கொடுத்தார். 50. பூத அங்கிரசி கிருஷாஸ்வர்கள் அப்படிங்கிறவாளுக்கு 2 கன்னிகைகளை கொடுத்தார். எவ்வளோ ஆச்சு? 56. இன்னொரு 4 மிச்சம் இருந்துதான். தார்க்ஷர்னு ஒரு ரிஷி, அவர்கிட்ட கொடுத்தாரா 4 பெண்கள். பூதாங்கிர கிருஷாஸ்வேப்யா த்வே த்வே தார்க்ஷாய சாபராஹ நாமதேயான்யமூஷாம் துவம் சாபத்யானாஞ்ச மே ஸ்ருணு யாசாம் பிரசூதி பிரசவைஹி லோகா பூரிதாஸ்திரயா. இந்த 60 பெண்கள்டேந்தும் தான் லோகம் முழுக்க பிரவருத்தி உண்டாச்சான். சில பெண்கள்டேந்து பட்சிகள்லாம் வந்துதான், சில பெண்கள்டேந்து ஈசல்லாம் வந்ததுங்கிறார் பாகவதத்துல. இந்த அத்தியாயம் முழுக்க அந்த வம்சத்தை சொல்றா. அதனால நான் இப்போ அதை விஸ்தரிக்க போறது இல்லை. அடுத்த அத்தியாயம் நாராயண கவச்சம், அதை அடுத்தது ஆரம்பிக்க போறேன். விஸ்வேதேவர்கள்னு சில பேர்கள் விஸ்வாங்கிற மனைவிக்கு பிறந்தால் அவளுக்கு என்னமோ குழந்தைகள் இல்லையா, ஏதோ ஒரு சாபத்தினால அவளுக்கு குழந்தை இல்லாத போயிடுத்து. அதனால விஸ்வேதேவர்களை பூஜிக்க சாத்தத்துல கூப்பிடுறோம் பத்தையில, ஆகச்சந்து மகாபாகாக விஸ்வேதேவா மகாபலாக. விஸ்வேதேவரை கூப்பிடலைன்னா பிதற்கள் வரமாட்டாளாம். அவளுக்கும் ஒரு ஆசனம் போட்டு மாத்திருஸ்ராத்தமோ பிதிருஸ்ராத்தமோ அவளையும் கூப்பிடணும். இந்த விஸ்வேதேவர்கள் அவளெல்லாம் உண்டு பண்ணினார். அப்புறம் இந்த திதி அதிதிங்கிற இந்த 2 மனைவிகள், தக்ஷனோட 2 பெண்கள், கஷ்யபருக்கு வாக்கப்பட்ட மனைவிகள் 13 பேர்ல முக்கியமானவாள். கத்ரு வினதேன்னு 2 மனைவிகள். இந்த கத்ருட்டேந்து தான் சர்ப்பங்கள்லாம் உண்டாச்சான். காத்ரவேயர்கள் அப்படின்னு பேரு சர்ப்ப நாகர்களுக்கு. வினதேங்கிறவர்கிட்டேந்து தான் கருடன் உண்டானாராம், அருணன் உண்டானாராம். விஷ்ணுவனுடைய வாகனமான கருடனும் சூரியனுடைய வாகனமான அருணனும் உண்டானாராம். அந்த அருணோதயம்னு சூரியோதயமாரத்தையே ஆகும். அது இந்த கஷ்யபருடைய மனைவியோட ஒரு சந்ததிகள். அந்த அருணனோட குழந்தைகள் தான் ஜடாயுவும் சம்பாத்தியம். எல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்துல போய் அங்கேயும் சொல்லியிருக்காள், இங்கே இந்த அத்தியாயத்திலையும் சொல்றாள். அந்த அதிதி திதி இந்த குழந்தைகளுக்கு இல்ல 12 முக்கியமானவர்களை, துவாதச ஆதித்யர்களை உண்டு பண்ணினாலாம். அஷ்ட வசுக்களை உண்டு பண்ணினாலாம். ஏகாதச ருத்ரர்களை உண்டு பண்ணினாலாம். சூரியன், அந்த சூரியன்டேந்து இந்த 12 ஆதித்யர்கள்ல முக்கியமானவன் சூரியன். அதுல பிரதானமானவன் இந்திரன். அதுல சூரியனோட சாயையிலேருந்து உண்டான அவனுக்கு பல மனைவிகள் சூரியனுக்கு. உஷான்னு ஒரு தேவி, அவள் விஷ்ட்ரம் ரோச்சிஷம் ஆத்தபம் முதலிய பெண்களை பெற்றாள். சூரியனிடத்துல சாயேன்னு அவனுக்கு ஒரு மனைவி. அந்த சாயேட்டேந்து தான் சனீஸ்வரரை பெற்றாலாம். சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம்னமாமி சனீஸ்வரம் எல்லாம் பாகவதம் இந்த அத்தியாயங்கள்ல சொல்லப்படுறது. அந்த ஸ்லோகம் இல்லை, அந்த விஷயங்கள் சொல்லப்படுறது. அந்த சாயேட்டேந்து இந்த சனீஸ்வரர் உண்டானார். சூரியபுத்திரன் அவர். ஸ்வதாங்கிற தேவிட்டேந்து பிதற்கள் உண்டானால் ஸ்வதா பிதிருபியா. இப்படி பல பேர்கள் உண்டானால் தூம்ரகேசன், கிருஷாஸ்வர், அர்ச்சிஸ் இந்த மனைவிகள்டேந்து பல பேர்கள் வந்தால். வேதசிரஸ், தேவலர், வயுனர் இவாள்லாம் ரொம்ப பெரியவா. வினதை, கத்ரு, யாமினி இந்த மனைவிகள்லாம் இவாளோட வம்சங்கள்லாம் சொல்லப்படுறது. அப்புறம் இந்த சந்திரனோட சாபம் சொல்லப்படுறது. கிருத்திகை முதலிய 27 நட்சத்திரங்கள்ல மாமனாரோட சாபத்தினால க்ஷயரோகத்தை அடைஞ்சான் சந்திரன். கிருத்திகாதீனி நக்ஷத்ராணி இந்தோஹோபத்யஸ்து பாரதா தக்ஷசாபாத் சோனபத்ய ஸ்தாசு யக்ஷ கிரஹார்திதா. ஆனா சந்திரனுக்கு குழந்தைகள் கிடையாது.
சந்திரனுக்கு 27 மனைவிகளே தவிர வம்சம் கிடையாது. புனஹா பிரசாத்தியதம் சோமஹா கலாலேபேக்ஷயேதிதாக ஸ்ருணு நாமானி லோகானாம் மாத்ருணாம் சங்கராணிச்சே. கிருஷ்ணபக்ஷத்துல குறைஞ்சிருந்தும் சுக்லபக்ஷத்துல வளர்ந்தும் இருக்கான். இப்படி பல பேர்களை உண்டு பண்ணினால் அதுல பல பேர்கள் வந்தா இந்த அசுரர்கள் தேவர்கள். சாயாசனைச்சரம் லேபே சாவர்ணிஞ்ச மனும் ததா கன்யாஞ்ச தபதீம் யாவை வவ்ரே சம்வரணம் பதிம். இப்படி பல வம்சங்களை சொல்லி பூஷான்னு ஒரு சூரியன்ல அது துவாதசாதித்யர்கள்ல ஒருத்தர். பூஷானபத்யா பிஷ்டாதா பக்னகுந்தோ பவத்புரா. அவர் கஞ்சி தான் குடிப்பாராம். சுகர் சொல்றா மாவு பண்டம் தான் சாப்பிடுவாராம். ஏன் அந்த பூஷாக்கு அதுதான் ஆயிடுத்துங்கிறார் சுகர். பல்லு கிடையாதான். புறா பக்னதந்தா. ஏன் பல்லு இல்லாத போனார்னா இன்னைக்கு தக்ஷ யஜ்யம் பாராயணம் பண்ணமே, அந்த தக்ஷ யஜ்யத்துல அந்த பூஷாங்கிறவர் நந்திகேஸ்வரரை பார்த்து பரிகாசம் பண்ணாராம், ஏதோ கிண்டல் பண்ணினாராம். பரமேஸ்வரனை நந்திகேஸ்வரர் எல்லாம் தக்ஷன் பரிகாசம் பண்றதே இவர் சிரிச்சாராம். உடனே வீரபத்ர சுவாமி வந்து அந்த யாகசாலையில இந்த பூஷாங்கிறவன் கன்னத்துல விட்டார் ஒரு 32 பல்லும் விழுந்துருத்தான் கீழே. அதனால பல்லு இல்லாத போயிட்டார் பூஷா அப்படின்னு இந்த அத்தியாயத்துல சொல்லி அவர் வந்து பிஷ்டாதா, பிஷ்டம்னா மாவு கஞ்சி எல்லாம் இருக்கு இல்லையா, மண்ணாதான் குடிப்பார் அவர். பிஷ்டாதா யோசு தக்ஷாய குபிதம் ஜஹாச விவிருதத்விஜஹா. இந்த 66 கோடி பேர் இருக்காளே அசுரர்கள், இதுதான் மேற்கொண்டு கதையோட ஆரம்பம். இந்த வம்சங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தோட கடைசி 2 ஸ்லோகம். இந்த திதியோட 66 கோடி அசுரர்கள் இருக்காளே, இந்த 66 கோடிக்கும் ஒரே ஒரு தங்கை இருந்தாலாம். அவள் பேர் என்னன்னால் ரச்சனா நாம கன்யகா. ரச்சனான்னு பேரான். அந்த ரச்சனாங்கிற பெண்ணே தேவர்களுக்கெல்லாம் சிற்பி வேலை பார்க்கிறவன், தச்சன், தேவ தச்சன் ஒருத்தன். அவன் தொஷ்டான்னு பேர். தொஷ்டு தைத்யானுஜா பாரியா ரச்சனா நாம கன்யகா சன்னிவேஷஸ்தயோர் ஜக்ஞே விஸ்வரூபஸ்ச வீரியவானே. இந்த 2 பேருக்கும் அசுரனோட 66 கோடி அசுரனோட சகோதரி ரச்சனாவுக்கும் தொஷ்டாவுக்கும் பிறந்த பையன் தான் விஸ்வரூபன்னு பேர். ஏன் இவங்க அதை இப்ப ஆரம்பிக்கிறார்னால் இந்த விஸ்வரூபம் தான் அடுத்த அத்தியாயத்துல நாராயண கவச்சம்ங்கிற ஸ்தோத்திரத்தை சொல்லித்தர போறார். மகா தபஸ்வி இவர். தம் வவ்ரே சுரகணாஹ வவ்ரிரே சுரகணா சுஸ்ரீயம் துஷதா மபி விமதேன பரித்யக்தா குருநாங்கிர சேனயதி. அந்த தொஷ்டாவுக்கு 2 மனைவிகள். அவரோட மனைவி ரச்சனாவுக்கு 2 குழந்தை, சன்னிவேஷன் விஸ்வரூபன் அப்படின்னு 2 குழந்தை. ஒரு சமயம் சுகாச்சாரியால் இந்த அத்தியாயத்தோட கடைசியில சொல்லால், ஒரு சமயம் தன மதத்தினால இந்திரன் ஆகாச கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு ஐராவதத்துல வந்துட்டு இருந்தான். ரிஷி கணங்கள்லாம் அவனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்தால், ஊர்வசி அப்சரஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வந்தால், சபைக்கு வந்தான். இந்திராணியோட சபையில உட்கார்ந்து இருக்கிற நாளைக்கு அங்கிரசனுடைய புத்திரர் தான் ப்ரஹஸ்பதி. அதனால ஆங்கீரசர். அந்த ஆங்கீரசர் வந்தார். வந்த குருவை பார்த்து இவன் எழுந்து போய் வான்னு கூப்பிடல, அதனால தன்னோட ராஜ்யத்தை இழந்தான். வேதம் படிச்சவரை எழுந்து போய் கூப்பிடாத விட்டதுனால அவன் ஐஸ்வர்யத்தை இழந்தான். விமதேன பரித்யக்தா குருநாங்கிர சேனயது. அப்புறம் விஸ்வரூபனோட ஒத்தாசையால நாராயண கவச்சத்தை பாராயணம் பண்ணி க்ஷேமத்தை அடைஞ்சான் அப்படின்னு இந்த அத்தியாயம் முடியறது. உடனே ராஜா கேட்கிறாள், என்ன காரணத்தினால இந்திரன் அப்படி பண்ணான், ஏன் ப்ரஹஸ்பதி ஏன் மறைஞ்சு போனார், என்ன கோபம், அந்த கதையை சொல்லுங்க. அந்த விஸ்வரூபன் என்ன ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்தார், அந்த நாராயண கவச்சத்தை பத்தியும் சொல்லுங்க. கஸ்ய ஹேதோஹோ பரித்யக்தா. அடுத்த அத்தியாயம் 7வது அத்தியாயம். ஆச்சாரியேனாத்மனசுராஹ ஏததா சக்ஷோ பகவன்னி சிஷ்யானாம் அக்ரமம் குரவு. குருட்டே சிஷ்யர்கள் பண்ணதான அந்த அக்கிரமத்தை சொல்லுங்கோ. அக்கிரமம்னா தவறுதல். இந்த அக்கிரமத்தை எங்களுக்கு நீங்க சொல்லணும். சிஷ்யானாம் அக்கிரமம் குரவு.
என்ன நடந்தது சொல்லுங்கோ அப்படின்னா அந்த கதையை நாளைக்கு சொல்றேன். இந்த இந்திரன் குரு ப்ரஹஸ்பதியோட அபச்சாரத்தை அடையிறது, அவர்கிட்ட அபச்சாரப்படுறது, உடனே அவர் மறைஞ்சு போயிடுறது, விஸ்வரூபனை போய் ஆசிரியின்னு பிரம்மா சொல்ல, விஸ்வரூபன் முதல்ல மாட்டேங்கிறா, உபாத்தியாயம் எடுத்துக்க மாட்டேங்கிறா. ரொம்ப அழகான கதை விஸ்வரூபனுடைய உபாக்கியானம். இது வேதத்துல இருக்கு இந்த கதை. 2ஆம் காண்டம் 5ஆம் வருஷத்துல இந்த கதை வருது. நாளைக்கு அந்த அனுவாகமும் சொல்றேன். சொல்லி இந்த விஸ்வரூபனுடைய கதையும் வேதத்திலேருந்து அதையும் சொல்லி, அவனுக்கு 3 தலையா. விஸ்வரூபோ வை த்வாஷ்ட்ர புரோஹிதோ தேவானாமாசீத். ஒரு சமயம் தேவதைகளுக்கு உபாத்தியாயம் எடுத்துக்க போனான் அவனுக்கு 3 தலை இருந்தது அப்படிங்கிறார். இந்த கதையெல்லாம் வேதம் ரொம்ப அழகா சொல்றது. புராணத்தை விட வேதத்துல இன்னும் அழகா இருக்கு. அவர் நாராயண கவச்சங்கிற ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்தார். திரும்பவும் வந்துடுத்து பாருங்க. பாகவதத்தோட சைலியே யாராவது ஒருத்தர் கதையை ஆரம்பிக்கும், கடைசியில பகவான்கிட்ட முடிஞ்சுடும். பகவான் அவ எப்படி வழிபட்டால், என்ன பூஜை பண்ணினால், என்ன மந்திர ஜபம் பண்ணினால், எப்படி தியானம் பண்ணினால், எப்படி ஸ்தோத்திரம் பண்ணினால், அதுக்கு பகவான் என்ன அனுகிரகம் பண்ணினார், இதுதான் பாகவதம். அடுத்த அத்தியாயம் இந்த நாராயண கவச்சம். ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். 6ஆம் ஸ்கந்தத்துல ரத்னமானது. பாகவதத்துல மகாரோகங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும், ராஜயக்ஷ்மாலாம் நிவர்த்தி ஆயிடுங்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு இருந்தோமானா ரொம்ப பெரியவாள்லாம் நான் வியாதியில பிடிக்கிறேன்னு சொன்னா பாகவதத்துல நம்பிக்கை உள்ளவாளா இருந்தா இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணும்பா. 6ஆம் ஸ்கந்தம் 8ஆம் அத்தியாயம். அதை பத்தியும் நாளைக்கு சொல்றேன். குருவாயூரப்பனோட அனுகிரகத்துல நம்ம ஸ்ரீரங்க ஆசிரமத்துல இப்ப 2 நாளா பாகவத சப்தாகம் நடக்கிறது. பிரவச்சனம் 3 நாளா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ரிஷபதேவரோட சரித்திரம். ரொம்ப அழகான ரிஷபதேவர் அவதாரம் பண்ணியிருக்கார். 5ஆம் ஸ்கந்தம் 3ஆம் அத்தியாயம் வரைக்கும் இன்னைக்கு பாராயணம் ஆயிருக்கு. நாளைக்கு மேல பரதனோட சரித்திரம், ரிஷபதேவரோட உபதேசங்கள், பரதனுடைய சரித்திரங்கள் நாளைக்கு இன்னைக்கு சொல்ற கதையெல்லாம் நாளை பாராயணத்துல வரும். அஜாமிலோபாக்கியானம், விஸ்வரூபனோட சரித்திரம், ருத்ராசுரஸ்தவம், பரம பாகவதோத்தமரான பிரஹ்லாதருடைய சரித்திரம், பிரஹ்லாத ஸ்துதி, இதெல்லாம் நாளைக்கு பாராயணத்தில் இந்த சிம்மாவதாரங்கள்லாம் குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். பிரம்மே முகூர்த்தே பரிதஸ்வபக்தைஹி சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூபா ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. செவ்வாய்க்கிழமை பாலாம்பிகேஷ வைத்யேஷ பவரோக ஹரே திஜா ஜபேன்னாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். மகாதேவ 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 மகாதேவ. ஹர நமः பார்வதி பதயே. சத்குரு ஆஞ்சநேய மூர்த்தி கி.